இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். நாம் இப்பொழுது புக் 2 லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 5 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு த காஸ்மிக் இல்யூஷன், மைண்ட், ட்ரீம், ஹெலூசினேஷன். இதில் போன செஷன் வரைக்கும் பேராகிராஃப் 20 வரைக்கும் பார்த்துருக்கோம். போன செஷனில் பேராகிராஃப் 19 and 20 பார்த்தோம். இந்த செஷனில் பேராகிராஃப் 21 பார்க்கலாம். போன செஷனில் பேராகிராஃப் 19 and 20ல் என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். இந்த சாப்டர் முழுவதுமே பகவான் பிரபஞ்சம் குறித்த மாயை, த காஸ்மிக் இல்யூஷன், அது எதனால் ஏற்படுகின்றது, எதனுடன் அதை ஒப்பிட்டார்கள், தி தியரி ஆஃப் காஸ்மிக் இல்யூஷன், இந்த பிரபஞ்சம் அது குறித்த அனுபவம் அனைத்தையுமே கனவு என்கின்ற ஒரு அனுபவத்தோடு ஒப்பிட்டார்கள். அது மட்டுமல்லாமல் எல்லாமே ஒரு காட்சி பிழை, அதாவது ஹலூசினேஷன் என்றும் ஒப்பிட்டார்கள். அனாலஜி. இது எந்த விதத்தில் ஒரு சரியான ஒப்பீடாகும் என்று பகவான் அதை ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு என்ன கூறுகின்றார் என்றால், இது ஒரு தவறான ஒப்பீடு. இட் இஸ் a wrong analogy. இந்த பிரபஞ்சம் குறித்த நம்முடைய அனுபவத்தை ஒரு கனவுடன் ஒப்பிடுவதோ, இல்லை காட்சி பிழை என்று நாம் அழைக்கின்ற அந்த ஹாலுசினேஷன் இதனுடன் ஒப்பிடுவதோ, இது தவறு, முற்றிலும் தவறு. ஏனென்றால் இவை எல்லாமே வெவ்வேறான விஷயங்கள். ஒரே மாதிரியான விஷயத்தை தான் நாம் ஒப்பிட முடியும். இங்கு ஒப்பிடுவது எல்லாமே கனவு என்பது வேறு, ஹலூசினேஷன் என்பது வேறு. கனவை எடுத்துக்கொண்டு பகவான் மிகவும் விளக்கமாக நமக்கெல்லாம் கூறினார். என்னவென்றால், கனவு என்பதை ஒரு பொய்யான அனுபவமாக நினைப்பதே தவறு என்று பகவான் விளக்கினார். வெவ்வேறு கருத்துக்களின் மூலம் விளக்கினார். கனவில் காணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் என்றால் சிறிதளவுதான் நம்முடைய அடி உணர்வு தளம், சப்கான்ஷியஸ், அதில் உள்ள பதிவுகளில் இருந்து தோன்றுகின்றன. பெரும்பாலான கனவுகள் நம்முடைய உள்ஜீவன், சப்லிமினல் கான்ஷியஸ்னஸ், அதிலிருந்து வருகின்றன. இந்த சப்லிமினல் கான்ஷியஸ்னஸ் அதிலிருந்து வரக்கூடிய கனவுகள் எல்லாம் பார்த்தோம் என்றால் அதிகம் உண்மைத்தன்மையை தாங்கும் வண்ணம் இருக்கின்றன. நிகழப்போகும் ஒரு விஷயங்களை முன்கூட்டியே அறிவிக்கும் வண்ணம் அவைகள் ஏற்படுகின்றன. ஆகையால் உண்மையுடன் நெருங்கிய தொடர்புடன் இருக்கின்றன. ஆகையால் கனவுகளை பொய் என்று கூறுவது தவறு. அடுத்தது ஹலூசினேஷன் பற்றி பகவான் விளக்கியுள்ளார். அது பற்றி என்ன கூறுகின்றார் என்றால், ஹலூசினேஷன் என்றால் இல்லாததை இருப்பது போல் நாம் பாவிப்பது, அதுதான் ஹலூசினேஷன் என்பது. இந்த மாயாவாத கருத்துக்களில் என்ன கூறுகின்றார்கள் என்றால், எப்படி அந்த பாலைவனத்தில் நமக்கு அந்த
காணல் நீர் ஒரு மாய காட்சியாக தோன்றுகின்றதோ, அதே போலத்தான் இந்த பிரபஞ்சம் குறித்த காட்சியும் நமக்கு தோன்றுகின்றது. அது மாத்திரமல்ல, எப்படி நமக்கு அந்த பாம்பினுடைய உருவம் கயிற்றை பார்த்தவுடன் அது பாம்பாக நாம் நினைத்து பயம் அச்சமுறுகின்றோம், எவ்வாறு அந்த பாம்பின் உருவம், பாம்பின் பிம்பம் அந்த கயிற்றின் மீது நாம் பதிக்கின்றோமோ, அதே போலத்தான் இந்த பிரபஞ்சம் குறித்த நம்முடைய பார்வை அனைத்துமே எல்லாமே ஒரு ஃபால்ஸ் இமேஜஸ், சூப்பர் இம்போஸ்ட் ஃபால்ஸ் இமேஜஸ் ஆன் த பிரம்மன். பிரம்மன் என்கின்ற அந்த உண்மையான ரியாலிட்டி, அதன் மேல் திணிக்கப்பட்ட ஒரு தவறான உருவங்கள் என்று அதனுடன் ஒப்பிட்டார்கள். ஆகையால் எல்லாமே காட்சி பிழை, ஹலூசினேஷன் என்று ஒப்பிட்டார்கள். பகவான் இதில் என்ன கூறுகின்றார்? இந்த இரண்டு ஹலூசினேஷன், இந்த இரண்டு ஹலூசினேஷன், இரண்டு வகையான அந்த காட்சி பிழைகள் பகவான் இங்கு மாயவாத கருத்துக்களில் கூறும் இந்த காணல் நீர் என்கின்ற இந்த ஹலூசினேஷன், இரண்டாவது கயிற்றை பாம்பாக நினைத்துக் கொள்வது, இந்த இரண்டு ஹலூசினேஷனும் இவைகள் தன்மையில் ஒன்றுடன் ஒன்று வேறுபட்டவை. இந்த பாலைவனத்தில் தண்ணீர் போல தெரிவது அது விஷுவல் ஹலூசினேஷன், பார்வையில் ஏற்படும் கோளாறு. அதே போல இந்த கயிற்றை பாம்பாக நாம் நினைப்பது நம்முடைய மென்டல் ஹலூசினேஷன், மனதில் ஏற்படும் ஒரு காட்சி பிழை. ஆகையால் இவை இரண்டையுமே நாம் ஒன்றுடன் ஒன்று இணைத்து இவற்றுடன் நாம் காணும் இந்த பிரபஞ்சத்தை, அது குறித்த அனுபவங்களை ஒப்பிடுவது தவறு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் இந்த ஹலூசினேஷன் என்று கூறுவது எல்லாமே பகவான் என்ன கூறுகின்றார்? எல்லாமே ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷன்ஸ், மிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ், இம்பாசிபிள் காம்பினேஷன்ஸ். இதுதான் ஹலூசினேஷன்ஸ். அவைகள் ஒவ்வொன்றும் பார்த்தோம் அப்படின்னா இல்லாததை அவர்கள், அத்தகைய தனிப்பட்ட அம்சங்கள் எங்கேயோ இருக்கின்றன, ஆனால் அவைகள் தவறாக பொருத்தப்படுகின்றன. ஆகையால் இதனுடன் இந்த பிரபஞ்சம் குறித்த மாயை ஒப்பிடுவது தவறு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது பகவான் என்ன கூறுகின்றார்? எல்லாமே எதனால அந்த ஹலூசினேஷன்ஸ் ஏற்படுகின்றது என்றால், நாம் தெரிந்து வைத்துள்ள ஒன்றை, அது குறித்த அனுபவத்தை, ஏற்கனவே நமக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நாம் தற்பொழுது காணும் அனுபவத்துடன் தவறாக பொருத்துகின்றோம். அதனால் தான் நமக்கு இந்த ஹலூசினேஷன் தோன்றுகின்றது. அதனால்தான் நமக்கு கயிற்றை பார்த்தவுடன் பாம்பு என்கின்ற அது குறித்த ஒரு தவறான ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுகின்றது. ஆகையால இதுல கயிறும் உண்மையான விஷயம், பாம்பும் உண்மையான விஷயம். ஆனால் இந்த பாம்பு குறித்த அனுபவம் நமக்கு ஏற்கனவே எங்கோ இருப்பதனால் கயிற்றை பார்த்தவுடன் நாம் பாம்பாக நினைத்து அச்சமுறுகின்றோம். ஆகையால் இரண்டுமே உண்மையான விஷயங்கள். ஆனால் இந்த காஸ்மிக் இல்யூஷன்ல அவர்கள் கூறுவது என்னவென்றால், பிரம்மன் ஒன்றுதான் ரியல், அதற்கு மேல நாம் காணும் காட்சிகள் எல்லாமே இல்லாத ஒன்று என்று கூறுகின்றார்கள். இட் ஹாஸ் நோ ரியாலிட்டி. ஆகையால் இந்த ஹலூசினேஷன் அதனுடன் ஒப்பிடுவது ஒரு தவறான ஒப்பீடு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் இந்த பிரம்மன் என்பது பார்த்தோம் என்றால் அதனுள் எதுவுமே இருப்பதில்லை. அந்த மாயாவாத கருத்துப்படி பார்த்தோம் அப்படின்னா பிரம்மன் என்பது ஃபீச்சர்லெஸ், இன்டிட்டர்மினபிள், அதிலிருந்து எதுவுமே உருவாக முடியாது. ஆனால் அதிலிருந்து உருவாக முடியாத நிலையில் எதுவுமே அதனுள் இருப்பதை தவறாக சித்தரித்து காட்ட முடியாது.
அவர்கள் என்ன கோருகின்றார்கள்? நாம் காணும் அனைத்துமே எல்லாமே ஒரு தவறான சித்தரிக்கப்பட்ட அமைப்புகள் என்று கூறுகின்றார்கள். ஆகையால் இதுவே அவர்களுடைய கூற்றுக்கு முன்னுக்கு பின் முரணாக இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒருபுறம் பிரம்மன் என்பது எந்த விதமான அம்சங்களையும் இல்லாத ஒன்று, அதன் மேல் அம்சங்களுடைய தவறான காட்சிகள் சித்தரிக்கப்படுகின்றன என்று கூறுவது முரண்பாடாக தெரிகின்றது என்று பகவான் இதை மறுக்கின்றார். அடுத்தது பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த எல்லா விதமான ஒப்பீடுகள், இந்த மாயை குறித்த அனைத்து ஒப்பீடுகளுமே எல்லாமே ஒரு தவறான ஒப்பீடுகள் என்று கூறுகின்றார். உதாரணத்திற்கு பகவான் கூறுவது, முத்துச்சிப்பியை சூரிய ஒளியில் அது பிரகாசிக்கும் பொழுது அது வெள்ளி போல் காட்சி அளிக்கின்றது. ஆகையால் அதுவும் ஒரு காட்சி பிழைதான். ஆனால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? இதுவும் ஒரு தவறான ஒப்பீடுதான் என்று கூறுகின்றார். ஏனென்றால் இந்த முத்துச்சிப்பி என்பது உண்மையான விஷயம். அதன் மேல் சூரியன் பிரகாசிக்கும் பொழுது வெள்ளி போல் தோன்றுகின்றது. வெள்ளியு என்பதும் ஒரு உண்மையான விஷயம்தான். அந்த இடத்தில் அது இல்லையே ஒழிய இரண்டுமே உண்மையான விஷயங்கள் தான். ஆகையால் இதனை உண்மையான பிரம்மன் அதற்கும் பொய்யான தோற்றங்களை உடையதாக கருதப்படும் இந்த பிரபஞ்சம் என்ற மாயாவாத கருத்துடன் ஒப்பிட்டு இதுவும் ஒரு ஹலூசினேஷன் என்று கூறுவது தவறு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் எல்லாமே இருக்கின்ற விஷயங்கள் தவறாக அங்கு காணப்படுகின்றனவை ஒழிய முத்துவும் அந்த பேர்ல், இந்த முத்துச்சிப்பி அதுவும் உண்மையான விஷயம். இந்த வெள்ளியும் உண்மையான விஷயங்கள் தான். ஆனால் இங்கு அவர்கள் கூறுவது பிரம்மன் ஒன்றுதான் உண்மை, அதன் மேல் காணக்கூடிய விஷயங்கள் அதுவே முற்றிலும் அது ஒரு இல்லாத விஷயங்கள் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகையால் இந்த அனாலஜி அதுவும் தவறு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த மாயாவாத கருத்துக்கள் வேறொரு கருத்தையும் இங்கு மேற்கோள் காட்டுகின்றன. என்னவென்றால் அவர்கள் கூறுவது, ஒரே விஷயம் பல வடிவங்களில் தோன்றுகின்றது, பொய்யான வடிவங்களில் காட்சி அளிக்கின்றது. பிரம்மன் ஒன்றுதான் உண்மை. இங்கு காணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதனுடைய பொய்யான பிரதிபலிப்புகள் என்று கூறுகின்றார்கள். இதற்கு ஓமையாக அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால், எப்படி அந்த சந்திரன் ஒன்றாக இருக்கின்றது, ஒரு குளத்தில் தண்ணீரில் அது பார்க்கும்போது அதனுடைய பல பிம்பங்களை நாம் பார்க்கின்றோம். ஸோ இங்க என்ன நடைபெறுகின்றது என்றால் ஒரு டியூப்ளிகேஷன். அந்த சந்திரன் என்கின்ற ஒன்றுதான் உண்மை, காணுகின்ற எல்லாமே பொய்யான பிம்பங்கள். ஆகையால பிரம்மன் ஒன்றுதான் உண்மை, காணுகின்ற விஷயங்கள் எல்லாமே அதனுடைய பொய்யான பிரதிபலிப்புகள் என்று வேறொரு வாதத்தையும் அவர்கள் முன்வைக்கின்றனர். இதுவும் தவறு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன காரணம் என்றால், இந்த சந்திரன் என்பது உண்மையான விஷயம். இந்த மற்றவைகள் எல்லாமே இந்த சந்திரனுடைய டியூப்ளிகேஷன், அதனுடைய மறுபதிப்பாக காணப்படுகின்றன. ஆனால் இந்த பிரம்மன் என்பது உண்மையான விஷயமாக கருதப்படுகின்றது, இந்த உலகம் என்பது பொய்யான விஷயமாக கருதப்படுகின்றது. ஆனால் பகவான் இங்கு என்ன கூறுகின்றார்? இங்கு நாம் காணுவது எல்லாமே பொய்யான விஷயங்கள் கிடையாது.
பிரம்மன் என்பது உண்மைதான், ஒன்றாக இருப்பது உண்மைதான், ஏகமாக இருப்பது என்பது உண்மைதான். இட் இஸ் ஒன் வித்அவுட் a செகண்ட். ஆனால் நாம் இங்கு பார்ப்பது எல்லாமே என்னவென்றால் அதனுடைய வெவ்வேறு மாறுபட்ட தோற்றங்கள். இம்மென்ஸ் ஆர்கனைஸ்டு டைவர்சிட்டி இன் நேச்சர், அதுதான் நாம் பார்க்கின்றோம். என்ன பார்க்கின்றோம் என்றால் இங்கு a diversity of forms and movements which have nothing to do with the original real. அந்த பிரம்மன் என்பது ஏகமாக இருப்பது உண்மைதான். ஆனால் அதனுடைய வெளிப்பாடாக இங்கு காணும் பொழுது அது பல்வகையான வடிவங்களிலும் இயக்கங்களிலும் காணப்படுகின்றது. அதை பார்ப்பதற்கு அதற்கும் அந்த ஏகமான பிரம்மத்திற்கும் தொடர்பு இல்லாதது போல் காட்சி அளிக்கின்றது. இங்கு எது நடைபெறுகின்றது என்றால் இங்கே டியூப்ளிகேஷன் என்பது நடைபெறவில்லை. ஆனால் அங்கு அவர்கள் கூறிய அந்த எடுத்துக்காட்டில் டியூப்ளிகேஷன், ஒரே சந்திரன், அதனுடைய டியூப்ளிகேஷன், அதனுடைய பல்வேறு தோற்றங்களை நாம் ஒரு தண்ணீரில் பார்க்கின்றோம். இங்கு நடைபெறுவது டியூப்ளிகேஷன் கிடையாது. இங்கு என்ன நடைபெறுகின்றது என்றால் டைவர்சிபிகேஷன். ஆகையால் இந்த ஒப்பீடும் தவறு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது பகவான் இறுதியாக என்ன கூறுகின்றார்? இந்த ஒரு படைப்பாளிகள், கவிஞர்கள், இவர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்களுடைய படைப்புகள் என்ன பார்க்கின்றோம் என்றால் நிறைய கற்பனையான வடிவங்களை பார்க்கின்றோம், கற்பனையான தோற்றங்களை பார்க்கின்றோம். இந்த கற்பனையான தோற்றங்கள் எல்லாமே பார்த்தோம் என்றால் அவைகள் ஒரு பொய் என்று அத்தகைய கற்பனையான தோற்றங்களை நாம் ஒதுக்கிவிட முடியாது. பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? இந்த ஒரு கலைஞராகட்டும், ஒரு கவிஞராகட்டும், அவர்களுடைய படைப்புகளை நம்ம என்ன பார்க்கின்றோம் என்றால் ஒரு பெரிய ஒரு டைவர்சிட்டி பார்க்கிறோம், ஒரு ஆர்கனைஸ்டு டைவர்சிட்டி பார்க்கிறோம். நிச்சயமா அவைகள் உண்மையான விஷயங்களுடன் ஒப்பிடும் பொழுது அவைகள் முற்றிலும் மாறுபட்டவைகளாக இருக்கின்றன. ஆனால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? இது எல்லாமே பார்த்தோம் என்றால் ஏதோ ஒரு உண்மையான விஷயம் எங்கேயோ இருக்கின்றது, அதனுடைய ஒரு இமிட்டேஷன். அதைத்தான் நாம் இந்த கலைஞர்களுடைய படைப்புகளில் பார்க்கின்றோம். அவர்களுடைய கற்பனை வளம் அதில் மிகைப்படுத்தப்பட்டு அதில் வெளிப்பட்டு இருந்தாலும் கூட அதில் பொய்மை இல்லை என்று கூறுகின்றார். எங்கேயோ ஒரு உண்மை இருக்கின்றது, அந்த உண்மையை அடிப்படையாக கொண்டுதான் இத்தகைய கலைஞர்கள், கவிஞர்கள் அவர்களுடைய படைப்புகளில் அவைகள் மிகைப்படுத்தி காணப்படுகின்றது. ஆகையால இங்க பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? எங்கேயோ ஒரு உண்மை இருக்கின்றது. ஈவன் கலைஞர்கள், இந்த கவிஞர்கள், இவர்களுடைய படைப்புகள்ல உண்மையுடன் மிகவும் அதிக அளவு வேறுபட்ட அளவில் ஒரு கற்பனை திறன் கலந்த ஒரு படைப்பு வெளிப்பட்டிருந்தாலும் அதில் எங்கோ ஒரு மூலையில் ஒரு உண்மை இருக்கின்றது. உண்மையினுடைய பிரதிபலிப்பு தான் எங்கு மிகைப்படுத்தி காணப்படுகின்றது. ஆகையால் உண்மை என்பது எங்கேயோ இருக்கின்றது. ஆனால் இந்த மாயாவாத தியரியில பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் என்ன கோருகின்றார்கள்? அந்த ஏகமாக இருக்கும் பிரம்மன் அதற்கும் மேலே காணப்படக்கூடிய எல்லா விதமான தோற்றங்கள், உருவங்களுக்கும் முற்றிலும் சம்பந்தம் இல்லை என்று கூறுகின்றார்கள். என்ன கூறுகின்றார்கள்? இவை எந்த விதத்திலும் அந்த பிரம்மனினுடைய எந்த அம்சத்தையும் வெளிப்படுத்தவில்லை என்று கூறுகின்றார்கள். கூறி அது முற்றிலுமே
எல்லாமே வந்து ஒரு பொய்யான ஒரு அமைப்புகள் என்று கூறுகின்றார்கள். ஆகையால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? இது எல்லாத்திலுமே ஒரு உண்மைத்தன்மை இருக்கின்றது. கனவுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, உண்மைத்தன்மை இருக்கின்றது. இந்த ஹலூசினேஷன் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அதிலும் ஒரு உண்மைத்தன்மை இருக்கின்றது. எல்லாமே முற்றிலும் பொய்ன்னு கூற முடியாது. அதே போல படைப்பாளிகள், கலைஞர்கள், கவிஞர்கள் அவர்களுடைய படைப்பை எடுத்துக்கொண்டாலும் அதிலும் ஒரு உண்மைத்தன்மை இருக்கின்றது. முற்றிலுமே உண்மைக்கு புறம்பானவை என்று கூற முடியாது. ஆனால் இந்த மாயாவாத கருத்துக்களில் என்ன கூறுகின்றார்கள்? இந்த பிரம்மன் ஒன்றுதான் உண்மை, மற்றவை எல்லாமே வந்து முற்றிலும் அதிலிருந்து மாறுபட்டது. ஆகையால் அவர்களுடைய ஒப்பீடு, இந்த கனவுகளுடன் ஒப்பிடுவதோ, ஹலூசினேஷன் என்று இதை ஒப்பிடுவதோ, இல்லை முற்றிலும் கற்பனையான தோற்றம் என்று ஒப்பிடுவதோ முற்றிலும் தவறு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மேலும் பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த உண்மையிலேயே இந்த பிரபஞ்சம் என்பது என்ன என்று பகவான் என்ன கூறுகின்றார்? இங்கு என்ன நடைபெறுகின்றது என்றால், நிச்சயமாக இந்த பிரம்மன், அந்த ரியாலிட்டி என்பது ஏகமாக இருக்கும் விஷயம்தான். ஆனால் நம்ம என்ன காண்கின்றோம் இந்த உலகத்தில் என்றால், ஒரு ரிச் டைவர்சிட்டி, ஒரு மிகப்பெரிய மாறுபாடுகளை கொண்ட வெளிப்பாடுகளைத்தான் இந்த பிரபஞ்சத்தில் காண்கின்றோம். இந்த மாறுபாடுகள் எதனுடைய மாறுபாடுகளாக காணப்படுகின்றன என்றால், அந்த ஏகமாக இருக்கும் பிரம்மனினுடைய மாறுபாடுகளைத்தான் நாம் காண்கின்றோம். டைவர்சிட்டி ஆஃப் த ஐடென்டிக்கல் ஒன், அதைத்தான் நாம் காண்கின்றோம். ஒழிய இங்கு எதுவுமே பொய்மை கிடையாது. பொய்மையோ டியூப்ளிகேஷனோ கிடையாது. ஆகையால் இதுதான் பிரபஞ்சத்தினுடைய செயல்பாடுகளுக்கு அடிப்படையாக அமைகின்றன. அது வந்து ஒரு மாய தோற்றம் கிடையாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எல்லாமே வந்து உண்மைதான். எதனில் இருந்து வருகின்றன என்றால், அந்த ஏகமாக இருக்கும் ஒரு உண்மையான விஷயத்தில் இருந்து வெளிப்படும் அனைத்துமே உண்மையான விஷயங்கள் தான் என்று குறிப்பிடுகின்றார். இந்த வெளிப்பாடு என்பது நோ டவுட் அது நம் பார்ப்பதற்கு இது வந்து ஒரு புதிராகத்தான் இருக்கின்றது. ஒரு மாயவத்தை போல்தான் காணப்படுகின்றது. எப்படி அந்த ஏகமாக இருக்கும் அந்த பிரம்மனில் இருந்து இவ்வளவு மாறுபாடுகளை கொண்ட வெளிப்பாடுகள் தோன்றுகின்றன என்பதை எண்ணும் பொழுது நமக்கு இது வந்து ஒரு புதிராக இருக்கின்றது, ஒரு மாயவத்தை போல்தான் இருக்கின்றது. ஆனால் அதனுள் இருக்கும் அந்த உண்மையை நாம் கண்டறியும் பொழுது இதில் எதுவுமே புதிரும் மாயையும் இல்லை என்பதை நம்மால உணர முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் இது எதனுடைய செயல்பாடு என்றால், எல்லாமே அந்த சித் சக்தியினுடைய செயல்பாடு. இட் இஸ் a working of a consciousness and force. அந்த சர்வ வல்லமை பொருந்திய அந்த மெய்மை, அதனுடைய அந்த கான்சியஸ்னஸ் அண்ட் ஃபோர்ஸ், அதனுடைய வெளிப்பாடுகள் தான் அனைத்துமே. ஆகையால் இதை மறுக்கும் எந்த உண்மையும் அதனில் காணப்படுவதில்லை. எல்லாமே வந்து அந்த ஏகமாக இருக்கும் ஒரு விஷயம் பன்முகமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றதை ஒழிய இதில் எந்த விதமான ஒரு மாய தோற்றமோ, ஒரு பொய்யான தோற்றமோ, ஒரு கனவு போன்ற விஷயமோ கிடையாது. மேலும் அத்தகைய ஒப்பீடுகளும் தவறு. அதுவும் தவறான ஒப்பீடுகள் என்று கூறுகின்றார். ஒன்று, அந்த ஒப்பீடே தவறு. இட் இஸ் a wrong analogy between dream and the universe, between hallucination and the universe. அதுவே ஒரு ராங் அனாலஜி. அது மட்டுமல்லாமல் இந்த பிரபஞ்சம் என்பது எல்லாமே இந்த டைவர்சிபிகேஷன், அந்த ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடுகள் தானே ஒழிய இங்கு எதுவுமே பொய்மை கிடையாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுவரைக்கும் தான் நம்ம பேராகிராஃப் 19 and 20 பார்த்தோம். இப்போ 21 உள்ள போகலாம். 21 பகவான் எது குறித்து கூறுகின்றார் என்றால், இதெல்லாம் இப்ப பார்த்தோம். இப்போ இல்யூஷன் பார்த்தோம், கனவு பார்த்தோம், ஹாலுசினேஷன் பார்த்தோம். இதெல்லாம் எங்க தோன்றுகின்றது என்றால் மனம் என்கின்ற அமைப்பில் தோன்றுகின்றது. ஸோ இந்த சாப்டர்னுடைய ஒரு தலைப்பில் உள்ள ஒரு வார்த்தை மைண்ட் அப்படிங்கிறது.
இந்த சாப்டர்ல 4 வார்த்தைகளை பகவான் கொடுத்துள்ளார், அதனோட தலைப்பாக வழங்கியுள்ளார். நம்பர் 1 காஸ்மிக் இல்யூஷன், அது குறித்து தான் விளக்குகின்றார். இந்த காஸ்மிக் இல்யூஷன் என்பது எதனுடன் ஒப்பிடப்படுகின்றது என்றால் ட்ரீம், அதனுடன் ஒப்பிடப்படுகின்றது, அல்லது அந்த ஹலூசினேஷன் அதனுடன் ஒப்பிடப்படுகின்றது. இதெல்லாம் எங்கு நடைபெறுகின்றன என்றால் மனம் என்கின்ற ஒரு அம்சத்தில் நடைபெறுவதாக காணப்படுகின்றது. அப்படி என்றால் உண்மையிலேயே மனம் என்றால் என்ன, மனம் என்கின்ற அமைப்பு என்பது உண்மையிலேயே என்ன? இப்ப அது குறித்து தான் பகவான் பேராகிராஃப் 21 and 22 இது ரெண்டுமே பகவான் மனம் என்றால் என்ன என்று பகவான் தெளிவாக விளக்குகின்றார். அதுல பேராகிராஃப் 21 மாத்திரம் நம்ம பார்ப்போம் இன்னைக்கு. ஏனென்றால் பேராகிராஃப் 22 என்பது ஒரு மிக நீண்ட பேராகிராஃப். அதை நம்ம ஆரம்பித்து விட்டு நம்ம அரைகுறையாக முடிக்க வேணாம். ஏன்னா இந்த பேராகிராஃப் 21, 22 எல்லாமே ஒரு ஆழமான கருத்துக்களை உடையது. அதனால நம்ம ரொம்ப கம்ப்ரெஸ்டா படித்தோம் என்றால் மனதில் எதுவும் ஏறாது. அதனால பேராகிராஃப் 21 மாத்திரம் பார்க்கலாம். இத்துடன் அன்னையினுடைய அந்த ஒரு கருத்துக்கள், மைண்டினுடைய வேலை என்ன என்பதை இந்த கருத்துக்களை ஒட்டி அன்னையினுடைய கருத்துக்களும் தரப்பட்டுள்ளன. செப்பரேட்டா மெயில், வாட்ஸ்அப்லயும் மெயிலையும் ஷேர் பண்ணப்பட்டுள்ளது. அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். பேராகிராஃப் 21 நம்ம உள்ள போகலாம். நம்ம Chapter 5, The Cosmic Illusion, Mind, Dream and Hallucination. Paragraph 21. This at once raises the question of the nature of mind, the parent of these illusions, and its relation to the original existence. Is mind the child and instrument of an original illusion, or is it itself a primal miscreating force or consciousness, or is the mental ignorance a misperception of the truths of existence, a deviation from an original truth consciousness, which is the real world builder? Thank you, sir. Explanation. Yes, sir. Yeah, please. Explanation. We must look into the nature of mind, which is the parent of all these illusions. We must see its relation to the original existence. 3 questions arise as regards the mind. A. Whether the mind is the child and instrument of an original illusion. That is, Mayavadins say that cosmos is an original and an all-originating illusion. Or B. Whether the mind is itself a primal miscreating force or consciousness, that is a power of illusion. Or C. Is the mental ignorance, that is, because of its division from oneness, a misstatement of the truth of existence, a deviation from an original truth consciousness, which is the real world builder, that is, an imperfect instrument of a truth consciousness? Thank you, sir. Thank you. இப்போ எல்லாமே எங்கு தோன்றுகின்றது? The illusion, இந்த hallucination, இதெல்லாம் பார்த்தோம். இந்த illusion என்பது உண்மையிலேயே illusion என்று வைத்துக் கொண்டாலும் கூட ஒரு வாதத்திற்கு இந்த பிரபஞ்சம் என்பது illusion என்ற மாயாவாதிகளினுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட இந்த illusion என்பது எங்கு தோன்றுகின்றது? இந்த கேள்வி எழுகின்றது இல்லையா? இந்த illusion என்பது எங்கு தோன்றுகின்றது? நிச்சயமாக நம்மளுடைய மனதில் தான் தோன்றுகின்றது.
அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. மனம் மூலமாகத்தான் நாம் இந்த அனுபவத்தை அடைகின்றோம். எங்கு தோன்றுகின்றதுங்கிறது பகவான் அது விளக்குகின்றார். மனம் என்கின்ற அமைப்பின் மூலமாகத்தான் இந்த அனுபவத்தை அடைகின்றோம். அப்படி என்றால் இந்த மனம் என்கின்ற ஒரு அமைப்பு, அதற்கும் அந்த உண்மையான அந்த ரியாலிட்டி, அந்த மெய்மை, இந்த சச்சிதானந்தா, அதில் உள்ள அந்த எக்ஸிஸ்டன்ஸ், அதற்கும் மைண்டுக்கும் என்ன என்ன ரிலேஷன், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மைண்டுக்கும் அந்த சச்சிதானந்தா தான் ரியாலிட்டி, ஒரிஜினல் எக்ஸிஸ்டன்ஸ் அதுதான். அதற்கும் மைண்டுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஸ் என்ன, இதை புரிந்து கொண்டால்தான் நம்மால இத்தகைய மனதினுடைய இந்த செயல்பாடுகளை நம்மால புரிந்து கொள்ள முடியும். இங்க 3 கேள்விகளை பகவான் எழுப்புகின்றார். 3 கேள்விகளை எழுப்பி அதற்கான பதிலையும் இந்த பேராகிராஃப்ல தருகின்றார் பகவான். என்ன கேட்கின்றார்? முதல் கேள்வி என்னன்னா, இஸ் a mind the child and instrument of an original illusion? இந்த illusion என்பது ஏன் ஒரிஜினல் illusion என்று பகவான் குறிப்பிடுகின்றார் என்றால், மாயாவாதிகள் என்ன சொன்னார்கள் அப்படின்னா, அந்த illusion என்பது அங்குதான் ஆரம்பிக்கின்றது. ஒரிஜினல் illusion என்றால், illusion என்பது இட் இஸ் ஆல் ஒரிஜினேட்டிங் illusion அப்படின்னாங்க. illusion என்பது எல்லாத்துக்கும் அடிப்படை illusion தான் அப்படின்னாங்க. இந்த பிரபஞ்சத்துல பார்க்கறது எல்லாமே illusion தான் அப்படின்னு சொன்னாங்க. அதிலிருந்து தான் எல்லாமே வருது அப்படின்ட்டாங்க. பிரம்மன் தனியா இருக்குது, பிரபஞ்சம் என்பது எல்லாமே இல்லூஷன் அப்படின்னாங்க. அப்படின்னா இந்த மனம் என்பதும் அந்த இல்லூஷன்ல இருக்கக்கூடிய தோன்றிய ஒரு அமைப்பா? இந்த ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி என்னன்னா, அல்லது இஸ் இட் இட் செல்ஃப் அ பிரைமல் மிஸ்கிரியேட்டிங் ஃபோர்ஸ் ஆர் கான்சியஸ்னஸ்? அல்லது அதுவே ஒரு தோற்றுவிக்கும் சக்தியை உடைய அமைப்பா? whether it is a power of illusion, அது அத்தகைய தோற்றத்தை உருவாக்கும் சக்தியை உடையதா, மனம் உருவாக்குகின்றதா? இது 2வது கேள்வி. 3வது கேள்வி என்னவென்றால், மனம் என்பது ஒரு அறியாமையை சார்ந்து இருக்கின்றது. அறியாமை என்று பகவான் குறிப்பிடுவதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மென்டல் இக்னோரன்ஸ் அப்படிங்கிற பகவான் குறிப்பிடுவது, இந்த இக்னோரன்ஸ் என்றால் விஷயங்கள் குறித்த அஞ்ஞானம் கிடையாது. இட் இஸ் நாட் த நாலேஜ் அபவுட் திங்ஸ். பகவான் இங்கே குறிப்பிடுவது என்னவென்றால், த இக்னோரன்ஸ் என்ற அறியாமையை குறிப்பிடுவது அவித்யா. அவித்யா என்றால் த நாலேஜ், த இக்னோரன்ஸ் ஆஃப் ஒன்னஸ். அந்த பரம்பொருளும் நாமும் ஒன்றுதான் என்கின்ற என்பது குறித்த அந்த உண்மையை அறியாமல் இருப்பது, அதுதான் மென்டல் இக்னோரன்ஸ் என்பது. தனிப்பட்ட அமைப்பு, பிரிவுபட்ட அமைப்பு என்று மனம் நினைக்கின்றது. உண்மையிலே அது மாதிரி கிடையாது. அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். மென்டல் இக்னோரன்ஸ் என்றால் மனம் என்ன நினைக்கின்றது? தான் தனியாக இருக்கும் அமைப்பு என்று நினைக்கின்றது. இது தனியாக இருக்கும் நினைப்பு என்கின்ற அந்த அறியாமை தான் எதற்கு காரணமாக இருக்கின்றது என்றால், உண்மையிலேயே அது குறித்த, அதனுடைய இருப்பு குறித்த ஒரு உண்மையை அது அறியாமல் இருக்கின்றது. இது என்ன எவ்வாறு இது காணப்படுகின்றது என்றால், அந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ் அதனில் இருந்து ஒரு பிரிவுபட்ட ஒரு அமைப்பாக மனம் காணப்படுகின்றது. ஆகையால இந்த 3 விஷயங்களும் பார்க்கிறோம். நம்பர் 1 மைண்ட் அந்த இல்யூஷன் அதனுடைய கிரியேஷனா, இல்லது மனம் அந்த வெதர் இட் இஸ் அ பவர் ஆஃப் இல்யூஷன், அது இத்தகைய ஒரு தவறான அமைப்புகளை அது உருவாக்குகின்றதா? அல்லது மனம் என்ன செய்கின்றது? தன்னுடைய ஒரு அறியாமையினால்
அறியாமை என்றால் அந்த ஒன்றாக இருக்கும், ஏகமாக இருக்கும் ஒரு அமைப்பிலிருந்து அமைப்புடன் ஒன்றாக இருக்கும் அம்சம்தான் தான் என்பதை அறியாமல் இருப்பது. அந்த காரணத்தினால் அது என்ன எவ்வாறு நினைக்கின்றது? ஒரு பிரிந்து வந்த அமைப்பாக நினைக்கின்றது, தனியான அமைப்பாக இருக்கின்றது. ஆகையால் அது எதலில் இருந்து பிரிந்த ஒரு அம்சமாக காணப்படுகின்றது என்றால் அந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ், இந்த சூப்பர் மைண்ட், அதனுடைய அமைப்பு, அதனுடைய அம்சமான அந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ், அதுதான் இந்த பிரபஞ்சம் அனைத்தையுமே உருவாக்குகின்றது. அதை தவறாக பிரதிபலிக்கின்றது. அவ்வாறு இருக்கும் ஒரு அறியாமையை கொண்ட அமைப்பாக காணப்படுகின்றது. ஸோ இந்த 3 விஷயங்களை குறித்து பகவான் குறிப்பிடுகின்றார். மனம் என்கின்ற அமைப்பு என்பது இந்த 3 அம்சங்களை அடிப்படையில் பகவான் விளக்குகின்றார். அடுத்தது போலாம் நம்ம. Our own mind, at any rate, is not an original and primary creative power of consciousness. It is, and all mind of the same character must be derivative and instrumental demiurge, an intermediary creator. It is likely then that analogies from the errors of mind, which are the outcome of an intermediate ignorance, may not truly illustrate the nature or action of an original creative illusion, and all inventing and all constructing Maya. Thank you, sir. Thank you. Explanation, buddy. படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன். Yes. Our mind is not an original and primary creative power of consciousness. Our mind is only an intermediary and instrumental creator. Therefore, all the analogies from the errors of mind are the outcome of an intermediate ignorance. They cannot explain the action of an original creative illusion. Thus, the mind, with its innate capacities, is only an intermediary creator, and it cannot be given the same status that Adi Shankaracharya gives to the all-inventing and all-constructing Maya. In spite of its capacity to receive inspirations and intuitions from the above, the mind is only a diviner and recipient of truths not yet known or actualized. Hence, it does not have the power, as per Shankara, of imposing any illusory or unreal truths on Brahman. The best it can do is to supplement its incapabilities by using its own boundless imagination. Ananda Reddy, Deliberations on the Life Divine, Volume 3. Yeah. Thank you. So, மனம்தான் காரணம். எல்லாமே மனதில். இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு பொய்யான தோற்றம். இந்த பொய்யான தோற்றத்தை எது உருவாக்குகின்றது என்றால் மனிதனுடைய மனம்தான் உருவாக்குகின்றது என்கின்ற அந்த மாயாவாத கருத்து தவறு என்கின்றார் பகவான். அவர்கள் என்ன கோருகின்றால், எல்லாமே உங்களுடைய கிரியேஷன் ஆஃப் மைண்டு தான், இங்க எதுவுமே உண்மை கிடையாது. உண்மை போல காட்சி அளிக்கும் அந்த எதனால் இந்த காட்சி தோன்றுகின்றது என்றால் இட் இஸ் அன் எரர் ஆஃப் யுவர் மைண்ட். உங்க மைண்டு தான் இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு பொய்யான தோற்றங்களை உருவாக்குகின்றது என்பது மாயாவாதிகளினுடைய கருத்து. இது கிடையாது அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, மனதுக்கு அந்த சக்தி கிடையாது. மனம் எதையுமே அதனில் இருந்து ஒன்றை உருவாக்கக்கூடிய சக்தி மனதிற்கு கிடையாது. இட் இஸ் நாட் அன் ஒரிஜினல் அண்ட் பிரைமரி கிரியேட்டிவ் பவர் ஆஃப் கான்சியஸ்னஸ். அது கிடையாது, மனதிற்கு கிடையாது. அப்பனா மனம் என்ன? மனதையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன பகவான் கூறுகின்றார்? மனதிற்கு எதையும் உருவாக்கக்கூடிய சக்தி கிடையாது. இட் கேனாட் கிரியேட் எனிதிங். அது இல்யூஷனாக இருக்கட்டும், எதுவுமே இருக்கட்டும், மைண்ட் ஹேஸ் நோ பவர்.
கிரியேட்டிவ் பவர் ஆஃப் கான்சியஸ்னஸ் அது கிடையாது. அப்படின்னா மைண்ட் என்ன அப்படின்னா, இட் இஸ் ஒன்லி அன் இன்டர்மீடியரி அப்படிங்கிறார். மைண்ட் இஸ் ஒன்லி அன் இன்டர்மீடியரி, இடைப்பட்ட சாதனம் தான் அது. இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்டல் கிரியேட்டர். ஒன்றை உருவாக்குவதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு கருவிதானே ஒழிய மனம், அது அதனுள் இருந்து எதையுமே உருவாக்குவது இல்லை அப்படிங்கிறார் பகவான். இதை விளக்குகின்றார். ஆகையால பகவான் என்ன கூறுகின்றார், நம்ம இந்த 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 உண்மையை ஏற்றுக்கொண்டோம் என்றால் எல்லா மனிதனுடைய பிழைகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஹலூசினேஷனாக இருக்கட்டும், எல்லாமே மனதனுடைய பிழைகளாக கூறுவது எல்லாமே எதனால் ஏற்படுகின்றது என்றால், இந்த இன்டர்மீடியட் இக்னோரன்ஸ், ஒரு இடைப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அறியாமையினால் தான் ஏற்படுகின்றது. இங்க எல்லாமே மனதினுடைய பிழைகளாக தோன்றுவது எல்லாம் எதனால் ஏற்படுகின்றது என்றால், ஒரு இடைப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிழையினால் தான் ஏற்படுகின்றதே ஒழிய, அது அதே அடிப்படையில இந்த பிரபஞ்சத்தை நம்ம பிரபஞ்ச குறித்த நம்மளுடைய பார்வையை அதன் அடிப்படையில நம்ம கூற முடியாது. பிரபஞ்சத்தினுடைய பார்வை எல்லாமே பொய், மனம் ஏற்படுத்துகின்ற ஒரு பொய் என்று கூற முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இங்கு நாம் காணக்கூடிய மனதின் பிழைகள் எல்லாமே ஒரு மனதினுடைய இடைப்பட்ட நிலை, இடைப்பட்ட அறியாமையினால் ஏற்படுகின்றதை ஒழிய, இந்த பிரபஞ்சம் குறித்த அறியாமையோ பொய்யான தோற்றங்களோ மனதினால் உருவாக்கப்படுவது இல்லை அப்படிங்கிறார். அதுதான் அடிப்படையாக கூறப்படுவது. மனம் இதை உருவாக்குவது இல்லை. அவர்கள் கூறுவது எல்லாமே மனதினால் உருவாக்கப்பட்டது. நீ காணும் காட்சிகள் எல்லாம் பொய்யாக தெரிகின்ற உண்மையான விஷயங்கள் கிடையாது, எல்லாமே பொய்யான காட்சிகள். அதற்கு காரணம் இட் இஸ் அ ஃபால்ஸ் இம்ப்ரெஷன், ஃபால்ஸ் பர்செப்ஷன் ஆஃப் யுவர் மைண்ட் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அது இல்லை, மனதினால் எதையுமே உருவாக்க முடியாது. அது ஈவன் பொய்யான காட்சிகளாக இருக்கட்டும், அதுவும் the மைண்டுக்கு அந்த பவர் கிடையாது. இட் ஹாஸ் நோ கிரியேட்டிவ் பவர் ஆஃப் கான்சியஸ்னஸ். இட் இஸ் ஒன்லி அன் இன்டர்மீடியரி ஆர் இன்ஸ்ட்ருமெண்டல் கிரியேட்டர் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போறோம் நம்ம. Our mind stands between a superconscious and an inconscious and receives from both these opposite powers. It stands between an occult subliminal existence and an outward cosmic phenomenon. It receives inspirations, intuitions, imaginations, impulsions to knowledge and action, figures of subjective realities, or possibilities from the unknown inner source. It receives the figures of realized actualities and their suggestions of further possibility from the observed cosmic phenomenon. Thank you, sir. Thank you. Explanation படிங்க. சார் படிக்கங்களா? படிங்க மேடம். Our mind is placed between a superconscious above and an inconscious below. It receives from both these opposite powers. It stands between an occult subliminal existence, that is inner existence, and an outward cosmic phenomenon, that is outer existence. Our mind receives inspirations, intuitions, imaginations, impulses to knowledge and action, figures of subjective realities, that is dreams and visions, likely realization of possibilities from the subliminal inner source which is known to it. Which is unknown to it. Sorry, sir. From the subliminal inner source which is unknown to it. The figures of realized possibilities and their suggestions of further possibility are received from the observed cosmic phenomenon, that is known source from outside. Thank you, sir.
தேங்க்யூ. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, மைண்ட் வந்து இட் இஸ் நாட் அன் ஒரிஜினேட்டர், அதுக்கு அந்த பவர் கிடையாது அப்படிங்கிறத பார்த்தோம். இட் இஸ் நாட் அன் ஒரிஜினல் அண்ட் பிரைமரி கிரியேட்டிவ் பவர் ஆஃப் கான்சியஸ்னஸ். ஒன்றை உருவாக்கும் சக்தி என்பது மனதிற்கு கிடையாது அப்படிங்கிறத பார்த்தோம். இரண்டாவது என்ன பார்த்தோம் என்றால், அது வந்து ஒரு இடைப்பட்ட அமைப்பு அப்படிங்கிறத பார்த்தோம். இட் இஸ் அன் இன்டர்மீடியரி கிரியேட்டர். ஒரு இடைப்பட்ட சாதனமாகத்தான் இருக்கின்றதே ஒழிய அது ஒரிஜினலாக இல்லை. ஒரிஜினலா அதிலிருந்து எதுவுமே தோன்றுவதில்லை. அது வந்து ஒரு இன்டர்மீடியரி ஒரு ஃபார்ம் தானே ஒழிய ஒரிஜினல் ஃபார்ம் கிடையாது. அப்படின்னா இன்டர்மீடியரி இடைப்பட்ட அமைப்பு என்றால் எதற்கு இடையில் இன்டர்மீடியரி இடைப்பட்ட அமைப்பாக இருக்கின்றது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் 1, நமக்கு மேல மனதிற்கு மனம் என்கின்ற நிலைக்கு மேல எது இருக்கின்றது பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் கான்சியன்ஸ் இருக்கு. இந்த உயர் உணர்வு தளம் அப்படிங்கிறது இந்த சூப்பர் கான்சியன்ஸ், அது மனதிற்கு மேல இருக்கின்றது. மனதிற்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் இன்கான்சியன்ஸ், உணர்வற்ற நிலைன்னு சொல்றோம். அதான் இன்கான்சியன்ஸ். இந்த இரண்டு நிலைக்கும் இடையில தான் மனம் வந்து அமைந்திருக்கின்றது. இந்த இரண்டு நிலைகளிலுமே, இந்த இரண்டு தளங்களிலும் இருந்தும் மனம் என்ன செய்கின்றது, அதற்கு தகவல்கள் கிடைத்து கொண்டே இருக்கின்றன. விஷயங்கள் வந்து இந்த இன்புட்ஸ் வந்து சூப்பர் கான்சியன்ஸ்ல இருந்தும் மனதிற்கு வருகின்றது, கீழே இருக்கக்கூடிய அந்த இன்கான்சியன்ஸ் அதில் இருந்தும் மனதிற்கு வருகின்றது. இந்த இரண்டு தளங்களில் இருந்தும் மனம் இந்த இரண்டு தளங்களுடனும் தொடர்பில் இருக்கின்றது. அவைகளில் இருந்து மனதிற்கு அந்த இன்புட்ஸ் வந்து கொண்டே இருக்கின்றன. அது மாத்திரமல்ல, நமக்கு மேற்புறத்துல நம்ம இருக்கிறோம், அது வந்து நம்மளுடைய வெளிப்புற ஜீவன், அவுட்டர் காஸ்மிக் பினாமினன், அவுட்டர் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த பிரபஞ்சத்துடன் நாம் நேரடியாக தொடர்பில் பிரபஞ்சத்துடன் நம்மளுடைய புலன்களின் மூலம் தொடர்பில் இருப்பது, அதுதான் அவுட்வர்ட் எக்ஸிஸ்டன்ஸ். பிரபஞ்சத்துடன் நாம் புலன்களின் மூலம் நம்மளுடைய அந்த மேற்புற அமைப்பின் மூலமாக தொடர்புல இருக்கும். அது நம்மள மேற்புறத்தில் இருக்கின்றது. நம்மளுடைய உள் ஜீவன், அதுதான் பகவான் சப்லிமினல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு கூறுகின்றார். இன்னர் எக்ஸிஸ்டன்ஸ் அது உள்ள இருக்கின்றது, அது மறைமுகமாக இருக்கின்றது. இந்த இரண்டுக்கும் இடையிலும் மனம் என்கின்ற அமைப்பு இருக்கின்றது. ஸோ இட் இஸ் இன்டர்மீடியட் அமைப்பு என்று பகவான் ஏன் கூறுகின்றார் என்றால், அது மேலுள்ள அந்த சூப்பர் கான்சியன்ஸ் அதற்கும் கீழே உள்ள அந்த இன்கான்சியன்ஸ் அதற்கு இடையிலும் இருக்கின்றது. அது மாத்திரமல்லாம நம்மளுடைய வெளிப்புற ஜீவன், உள்முகமான உள் ஜீவன், சப்லிமினல் எக்ஸிஸ்டன்ஸ், அவுட்டர் எக்ஸிஸ்டன்ஸ், இவை இரண்டுக்கும் இடையிலும் மனம் என்கின்ற அமைப்பு இருக்கின்றது. இவை அனைத்திலிருந்துமே மனம் அனைத்துமே பெற்றுக்கொள்கின்றது. இப்ப நம்மளுடைய உள்ஜீவன் இந்த நம்மளுடைய சப்லிமினல் கான்சியஸ்னஸ் அந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த தளத்தில் இருந்துதான் மனதிற்கு என்ன கிடைக்கின்றன என்றால் எல்லா விதமான இன்ஸ்பிரேஷன்ஸ், இன்ட்யூஷன்ஸ், இமேஜினேஷன்ஸ், அதே போல இம்பல்சஸ் டு நாலேஜ் அண்ட் ஆக்ஷன். ஒரு விஷயத்தை வந்து அறிவதற்கும் செயல்படுவதற்கும் அதற்கான உந்துதல்கள் எதிலிருந்து கிடைக்கின்றன என்றால் எல்லாமே அந்த சப்லிமினல் கான்சியஸ்னஸ். அதே போல பகவான் என்ன கூறுகின்றார், இன்னொரு வார்த்தையும் பகவான் கூறுகின்றார், ஃபிகர்ஸ் ஆஃப் சப்ஜெக்டிவ் ரியாலிட்டிஸ் அப்படிங்கிறார். ஏன் பகவான் இந்த வார்த்தையை உபயோகிக்கின்றார் என்றால், ஃபிகர்ஸ் ஆஃப் சப்ஜெக்டிவ் ரியாலிட்டிஸ். பகவான் கூடிய வார்த்தைகள் நம்ம வந்து மாற்றவே முடியாது, அது அப்படியே தான் நம்ம படித்தாக வேண்டும். ஏன் கூறுகின்றார் ஃபிகர்ஸ் ஆஃப் சப்ஜெக்டிவ் ரியாலிட்டிஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார் என்றால், இந்த உள்ஜீவன் சப்லிமினல் கான்சியஸ்னஸ் அந்த தளத்தில் இருந்து வருவது எல்லாமே நமக்கு காட்சிகள் எல்லாமே உங்களுக்கு சில சமயம் நமக்கு வந்து கனவுகளில் அந்த உருவங்கள் வருகின்றன. சில சமயம் நமக்கு விஷன்ஸ், அதில் கனவுகள், அதில் உருவங்கள் வருகின்றன. இதெல்லாம் ஃபிகர்ஸ். ஏன் அவர் சப்ஜெக்டிவ் ரியாலிட்டிஸ் என்று கூறுகின்றார் என்றால், அதை வந்து நம்ம ஏன் சப்ஜெக்டிவ் என்கின்ற வார்த்தையை உபயோகிக்கின்றார் என்றால், இதெல்லாமே நம்மளுடைய ஐம்புலன்களினால் அதை உணர முடியாது. ஐம்புலன்களினால் உணர்ந்து அறியக்கூடியவற்றை நாம் எவ்வாறு அழைக்கின்றோம்,
அப்ஜெக்டிவ் ரியாலிட்டிஸ் என்று கூறுகின்றோம். ஐம்புலன்களினால் அதை உணர முடியும், நம்மால் அறிந்து கொள்ள முடியும். எல்லாமே அப்ஜெக்டிவ் ஃபேக்ட்ஸ். சப்ஜெக்டிவ் ஃபேக்ட்ஸ் என்பது ஐம்புலன்களை சாராத உண்மைகள். ஏன் ரியாலிட்டிஸ் என்று கூறுகின்றார்கள் என்றால் எல்லாமே உண்மைகள் தான். அது ஐம்புலன்களினால் உணர முடியவில்லை என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவை உண்மை இல்லை என்று கூற முடியாது. சப்லிமினல் கான்சியஸ்னஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இட் இஸ் இன் டச் வித் த யூனிவர்சல் கான்சியஸ்னஸ். அதனால அது பிரபஞ்சம் ரீதியான அமைப்புகளுடன் தொடர்பில் இருக்கிறதுனால எல்லாமே உண்மைகள் அங்கிலிருந்து தெரிவிக்கப்படுகின்றன. ஆகையால இந்த தளங்களில் எல்லாம் இருந்து இதெல்லாம் இன்னர் சோர்ஸ், இதில் இருந்து மனதிற்கு இந்த விஷயங்கள் தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் மனம் இதை அறிந்திருக்கவில்லை. அதுதான் உண்மை. பகவான் என்ன கூறுகின்றார்? அன்னோன் இன்னர் சோர்ஸ் அப்படிங்கிறார். மனதிற்கு தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் மனம் அது எங்கிருந்து வருகின்றன என்பதை மனம் அறியாது. இட் இஸ் அன்னோன் டு த மைண்ட். ஏனென்றால் அது புலன்களை சாராத விஷயமாக இருக்கின்றது. பட் தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அது மாத்திரமல்ல, பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த பிரபஞ்சம், நம்மளுடைய வெளிப்புற ஜீவன், அது இந்த பிரபஞ்சத்துடன் ஐம்புலன்களின் மூலம் தொடர்பில் இருக்கின்றது. அதன் மூலமாகவும் மனதிற்கு தகவல்கள் கிடைக்கின்றன. அங்கு எத்தகைய தகவல்கள் கிடைக்கின்றன என்றால், எத்தகைய விஷயங்கள் கிடைக்கின்றன என்றால், எல்லாமே கான்கிரீட்டா ரியலைஸ் ஆயிருக்கு. எல்லாமே ஸ்தூல வடிவில் இந்த வெளிப்புற உலகில் நாம் காண்கின்றோம். எல்லாமே ரியலைஸ்டு பாசிபிலிட்டிஸ். அது மாத்திரமல்ல, தேர் சஜஷன்ஸ் ஆஃப் ஃபர்தர் பாசிபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விஷயம் இந்த ரியலா பார்க்கின்றோம் இந்த பிரபஞ்சத்துல, மனம் என்ன செய்கின்றது? அந்த பார்க்கும் ஒரு விஷயத்துடன் நின்று விடுவதில்லை. அதை டெவலப் பண்ணி வேற ஒரு விஷயத்தை அதுல இருந்து உருவாக்குகின்றது. ஒரு விஷயத்தை நம்ம ஸ்தூல வடிவில பார்க்கின்றோம் இந்த உலகத்தில். மனம் என்ன செய்கின்றது? அதை வைத்துக்கொண்டு அதிலிருந்து வேறொரு விஷயத்தை உருவாக்குகின்றது என்றால் இந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு அது தயார் செய்கின்றது. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? தேர் சஜஷன்ஸ் ஆஃப் ஃபர்தர் பாசிபிலிட்டி, த ஃபிகர்ஸ் ஆஃப் ரியலைஸ்டு பாசிபிலிட்டிஸ். ஏற்கனவே பூர்த்தி அடைந்துள்ள விஷயங்கள். அது மாத்திரமல்ல, அதிலிருந்து மேலும் பூர்த்தி அடையக்கூடிய விஷயங்கள். இவை அனைத்தையுமே அது பகவான் எதிலிருந்து பெற்றுக்கொள்கின்றது என்றால், மனம் இந்த பிரபஞ்சத்துடன் அது ஐம்புலன்களின் மூலமாக அது பார்க்கின்றது. அதன் மூலமாக பெற்றுக்கொள்கின்றது. இது நோன் சோர்ஸ் ஃப்ரம் அவுட் சைடு. ஸோ பகவான் என்ன கூறுகின்றார்? மனம் என்கின்றதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது எல்லா இடத்துலையும் தகவல்களை பெற்றுக்கொள்கின்றது அப்படிங்கிறார். இட் இஸ் நாட் த கிரியேட்டர். எல்லா இடத்துலையும் தகவல்களை அது பெற்றுக்கொள்கின்றது. நம்பர் 1 சூப்பர் கான்சியன்ஸ் ஃப்ரம் அபோவ், கீழே இன்கான்சியன்ஸ். அப்புறம் உள்ள பார்த்தோம் அப்படின்னா உள்ஜீவன், சப்லிமினல் கான்சியஸ்னஸ். வெளியில பார்த்தோம் அப்படின்னா இந்த அவுட்டர் எக்ஸிஸ்டன்ஸ். இது எல்லா இடத்துலையும் தகவல்களை பெற்றுக்கொண்டு அது ஒன்றை அதிலிருந்து உருவாக்குகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையால் மனம் என்பது ஒரு இன்டர்மீடியட் அமைப்பு. அந்த கருத்தை தான் விளக்குகின்றார். The mind cannot create anything, whereas எல்லாமே மனதிற்குள் உருவாகுகின்றன. அதைத்தான் நாம் மைண்ட் ரிசீவ்ஸ் எவ்ரிதிங் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். அதைத்தான் நாம் இங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது உள்ள போகலாம். What it receives are truths essential, possible or actual. It starts from the realized actualities of the physical universe, and it brings out from them in its subjective action the unrealized possibilities which they contain or suggest, or to which it can arrive by proceeding from them as a starting point. It selects some out of these possibilities for a subjective action and plays with imagined or inwardly constructed forms of them. It chooses others for objectivization and attempts to realize them. Thank you. Explanation படிங்க. Thank you.
படிக்கவா? படி. What the mind receives are truths essential, possible or actual. What it receives from the physical universe are realized actualities. It starts from the realized actualities and brings out in its subjective action the unrealized possibilities from them. The unrealized possibilities are contained in the realized actualities, or they are indicated as suggestions. Mind can realize the unrealized possibilities proceeding from the realized possibilities as a starting point. Some out of these possibilities are selected by mind for a subjective action, and it plays out with imagined or inwardly constructed forms of them. It chooses others for objectivization and attempts to realize them. When we think, the mind may imagine and deal with things which may not exist. Even imagination is a faculty of the mind to go from the actual to what is potential. By imagining a thing, by working through the faculty of imagination, the mind creates a possibility of what is imagined becoming an actual reality. What is after the life, divine volume 2, 3, page 85. தேங்க்யூ. இதுல பகவான் ஒரு 2 விஷயங்களை குறிப்பிடுகின்றார். என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், இந்த புற உலகிலிருந்து விஷயங்களை மனம் பெற்றுக்கொள்கின்றது. பிசிக்கல் யூனிவர்ஸ், அதிலிருந்து விஷயங்களை மனம் பெற்றுக்கொள்கின்றது. எத்தகைய விஷயங்களை பெற்றுக்கொள்கின்றது என்றால், அடிப்படையிலேயே அவைகள் எல்லாமே உண்மைத்தன்மையை கொண்டவை, எசென்ஷியல் ட்ரூத்ஸ். மற்றும் பாசிபிள், அதிலிருந்து தற்பொழுது அவ்வாறு காணப்படாமல் இருக்கலாம், ஆனால் அதிலிருந்து ஒன்றை உருவாக்குவது சாத்தியம். அத்தகைய உண்மைகளையும் அது பெற்றுக்கொள்கின்றது. ட்ரூத்ஸ் எசென்ஷியல், பாசிபிள் ஆர் ஆக்சுவல். இந்த பிரபஞ்சத்திலிருந்து அது பெற்றுக்கொள்வது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ரியலைஸ்ட் ஆக்சுவாலிட்டிஸ். ரியலைஸ்ட் ஆக்சுவாலிட்டிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாமே விஷயங்கள் எல்லாமே முடிந்த நிலையில் அது காணப்படுகின்றது. எல்லாமே அதனுடைய முழுத்தன்மையை அடைந்துள்ளன. அந்த நிலையில் தான் மனம் அவைகளை காண்கின்றது. எல்லாமே ரியலைஸ்ட் ஆக்சுவாலிட்டிஸ். நம்ம ஒரு ஒரு விலங்கினை பார்க்கின்றோம், ஒரு தாவர இனத்தை பார்க்கின்றோம், அல்லது ஒரு பொருள் சார்ந்த விஷயங்கள், எவ்வளவு விஷயங்களை பார்க்கின்றோம். எல்லாமே பார்த்தோம் என்றால் அவைகள் எல்லாமே ஒரு முற்று பெற்ற நிலையில், அவைகளுக்குரிய முற்று பெற்ற நிலையில் காணப்படுகின்றன. எல்லா நிலையிலும் சரி, சடப்பொருளாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு மேலுள்ள தாவர இனங்களாக இருக்கட்டும், விலங்கினங்களாக இருக்கட்டும், எல்லாமே ரியலைஸ்ட் ஆக்சுவாலிட்டிஸ். அவைகளுக்கு உரிய நிலையில் முற்று பெற்ற தன்மையை அடைந்தவைகளாக காணப்படுகின்றன. ஆனால் மனம் என்ன செய்கின்றது? அந்த நிலையிலேயே நின்று விடுவது இல்லை. எவையெல்லாம் அது முற்று பெற்ற நிலையிலிருந்து காண்கின்றதோ அதிலிருந்து என்ன செய்கின்றது? தன்னுடைய அந்த செயல்பாட்டின் மூலம் சப்ஜெக்டிவ் ஆக்ஷன், அதாவது சப்ஜெக்டிவ் ஆக்ஷன் என்றால் என்ன அர்த்தம்? மனதிலேயே ஏற்படும் உருவாக்கங்கள், வெளியில பிசிக்கலா இல்ல, மனதிலேயே தோன்றும் உருவாக்கங்கள். அதன் மூலம் என்ன செய்கின்றது? எவையெல்லாம் உருவாக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்களில் மறைந்துள்ளதோ அவைகளை வெளியில் கொண்டு வருகின்றது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், மனிதன் ஆரம்பத்துல பறவைகளை பார்த்தான். பறவைகள் என்பது எத்தகைய தன்மையை வாய்ந்தது? இட் இஸ் எ ரியலைஸ்ட் ஆக்சுவாலிட்டி. பறவை என்பது
மனம் எவ்வாறு பார்க்கின்றது? ஒரு முழுமையாக காணப்படும் ஒரு அமைப்பு. அது முற்றுப்பெற்ற நிலையில் அந்த இடத்துல பறவை என்கின்ற அமைப்பாக காணப்படுகின்றது. ஆனால் மனித மனம் அத்துடன் நிற்பதில்லை. என்ன செய்கின்றது? அதை பார்த்தவுடன் அவன் என்ன செய்கின்றான்? தன்னுடைய மனோசக்தியின் மூலமாக விமானத்தை அவன் மனதினுள் சித்தரிக்கின்றான். அதுதான் சப்ஜெக்டிவ் ஆக்ஷன் என்பது. மனதினுள் ஒன்றை சித்தரிப்பது, உருவாக்குவது, அதுதான் சப்ஜெக்டிவ் ஆக்ஷன் என்பது. மனதுக்குள்ளேயே உருவாக்குவது. இன்னும் வெளியில வரல, அது மனதுக்குள்ளேயே உருவாக்குவது. அதை எவ்வாறு செய்கின்றான்? ஒன்றை பார்த்தவுடன் அவன் இந்த மனதிற்குள்ளேயே அவன் விமானத்தை உருவாக்குகின்றான். அப்புறம் என்ன செய்கின்றான்? அதை உண்மையிலேயே உருவாக்குகின்றான். அதுதான் அப்ஜெக்டிவ் ஆக்ஷன் என்பது. உண்மையிலேயே அதை உருவாக்குகின்றான். இத்தகைய வேலையை தான் மனம் செய்கின்றது. மனம் ஒன்றை ஆகக்கூடிய சோர்ஸ் எங்கன்னு பார்த்தோம்னா அது மனதிற்கு வெளியிலேருந்து தான் வருது. மனதிற்கு வெளியிலேருந்து வருது. அதை வைத்துக்கொண்டு ஒன்றை உருவாக்கி அதை திரும்பவும் அது என்ன செய்கின்றது? உருவாக்குகின்றது. அதனால் தான் பகவான் என்ன கூறுகின்றார்? இது ஒரு மனிதனுடைய ஒரு அடிப்படை செயலாக பகவான் குறிப்பிடுகின்றார். It starts from the realized actualities of the physical universe and it brings out from them in its subjective action the unrealized possibilities which they contain or suggest. பறவையை பார்த்தோன்னா பறக்கலாம் அப்படிங்கிற ஒரு உண்மை அதுல இருக்கு. அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். which they contain or suggest or to which it can arrive by proceeding from them as a starting point. இந்த பறவை என்கின்ற ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு அவன் என்ன செய்கின்றான்? இறுதியாக விமானம் என்கின்ற ஒரு இறுதியான அமைப்பை அவன் படைக்கின்றான். அங்க அடிப்படையா எதிலிருந்து ஆரம்பிக்கின்றான்? பறவை தான் அவன் இது பண்றான். அந்த ஏரோடைனமிக்ஸ் எல்லாமே பறவை என்கின்ற அமைப்பிலிருந்து தான் அவன் கற்றுக்கொள்கின்றான். இறுதியில் விமானத்தை படைக்கின்றான். இது ஒரு பக்கம். இரண்டாவது பகவான் என்ன கூறுகின்றார்? It selects some out of these possibilities for a subjective action and plays with imagined or inwardly constructed forms of them. It chooses others for objectivization and attempts to realize them. மனம் என்ன செய்கின்றது? பார்க்கும் அனைத்தையுமே அது அதிலிருந்து உண்மைகளை பெற்றுக்கொண்டு வெளியில் வேறொன்றை உருவாக்குவதில்லை. நிறைய விஷயங்களை மனம் என்ன செய்கின்றது? தன்னுடைய கற்பனையின் மூலமாக அது வேறு விதங்களில் சித்தரிக்கின்றது. இதற்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, எல்லா கவிஞர்கள் அதே போல இந்த சித்திரங்களை வரைபவர்கள், பெயிண்டர்ஸ், ஆர்டிஸ்ட், இவங்கெல்லாம் அவங்களுடைய படைப்புகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மோர் ஆஃப் இமேஜினேஷன் இருக்கும். எல்லாமே மனதினுள் உருவாக்கப்பட்ட கற்பனைகள் தான். ஆனா அதற்கு பேஸ் வெளியில ரியல் ஒன்று இருக்கும். ஆனா அதை அடிப்படையாக கொண்டு உள்ளேயே மனதிற்குள்ளேயே உருவாக்கப்பட்ட வடிவங்கள், அமைப்புகள் அதனுடைய படைப்புகளாக வெளிப்படும். இதைத்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? வெளியில் காணக்கூடிய விஷயங்கள், இதுக்கெல்லாம் சோர்ஸ் பார்த்தோன்னா வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா உருவாகுவது எப்படி உருவாகின்றன என்றால், எல்லாமே மனம் சம்பந்தப்பட்ட ஒரு கற்பனை திறனுடன் அவைகள் வெளிப்படுத்தப்படுகின்றன. இதை எவ்வாறு பகவான் விளக்குகின்றார் என்றார், இட் செலக்ட்ஸ் சம் அவுட் ஆஃப் தீஸ் பாசிபிலிட்டிஸ் ஃபார் அ சப்ஜெக்டிவ் ஆக்ஷன் and plays with imagined or inwardly constructed forms. Inwardly constructed forms-னா உள்ளுக்குள்ளேயே மனதுக்குள்ளேயே இந்த அவைகள் எல்லாம் உருவாக்கப்படுகின்றன. சில விஷயங்களை என்ன செய்கின்றது? அவ்வாறு உருவாக்கிய விஷயங்களை, சில விஷயங்களை அது உண்மையிலேயே படைக்கின்றது, வெளியில படைக்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய விஷயங்கள்ல மனதிற்குள்ளேயே தோன்றுகின்றன. எல்லாமே படைப்புகளாக வருவதில்லை. சில விஷயம் அவர்கள் மனதிற்குள்ளேயே நின்று விடுகின்றன. It chooses others for objectivization and attempts to realize them. சில விஷயங்களை என்ன செய்கின்றது? மனம் அதை ஸ்தூல வடிவில் படைக்கின்றது. அப்ஜெக்டிவைசேஷன் என்ன அர்த்தம்னா, ஸ்தூல வடிவில் ஒன்றை உருவாக்குவது, ஐம்புலன்கள் அறியும் வண்ணம் ஒன்றை உருவாக்குவது. ஆகையால இங்க என்ன பகவான் விளக்குகின்றார் என்றால், சோர்ஸ் வெளியில இருக்கின்றது.
மனம் ஒரு இடைப்பட்ட சாதனமாகத்தான் செயல்படுகின்றது. அந்த கருத்தை தான் விளக்குகின்றார். மனம் இறுதியாக மனதிலிருந்து ஒன்று படைத்தாலும் ஒன்று படைப்பு ஏற்பட்டாலும் கூட அதனுடைய சோர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெளியிலேருந்து அது பெற்றுக்கொள்கின்றது அப்படிங்கிற கருத்தை தான் பகவான் கூறுகின்றார். இட் இஸ் நாட் அன் ஒரிஜினல் கிரியேட்டர் அப்படிங்கிறார். ஆகையால இந்த பிரபஞ்சம் என்கின்ற ஒரு மாயமான தோற்றத்தை மனம் என்கின்ற அமைப்பின் மூலம் உருவாக்கி இருக்க முடியாது. அந்த கருத்தை விளக்குவதற்காகத்தான் பகவான் வெவ்வேறு கருத்துக்களின் மூலம் அதை விளக்குகின்றார். அடுத்த இதுக்கு போலாம் நம்ம. But it receives inspirations also from above and within, from invisible sources, and not only from the impacts of the visible cosmic phenomena. It sees truths other than those suggested by the actual physicality around it, and here too it plays subjectively with transmitted or constructed forms of these truths, or it selects for objectivization, attempts to realize. Thank you. Thank you. Thank you. Explanation படிங்க. சார் படிக்கட்டுங்களா? படிங்க மேடம் ப்ளீஸ். The mind receives inspirations also from above and within. That is, it receives the inputs from the invisible sources and not only from the impacts of the visible cosmic phenomenon. It sees truths other than those suggested by the actual physical surroundings. Here too, it plays subjectively with transmitted or constructed forms of these truths, or it selects for objectivization, attempts to realize. Thank you, sir. Thank you. Thank you. நம்ம இந்த பேராகிராஃப்ல முதல்ல பார்த்தது எல்லாமே நேரடியாக காணப்பட்டுள்ள உண்மைகள். ட்ரூத்ஸ் எசென்ஷியல், பாசிபிள் ஆர் ஆக்சுவல். ட்ரூத்ஸ் எசென்ஷியல், பாசிபிள் ஆர் ஆக்சுவல். இதை பார்த்தோம். எப்படி வெளியிலேருந்து விஷயங்களை பெற்றுக்கொள்கின்றது, அவ்வாறு பெற்றுக்கொண்டுள்ள விஷயங்களை வைத்துக்கொண்டு அது எவ்வாறு தன்னுடைய கற்பனை திறனை வைத்துக்கொண்டு வேறொரு விஷயங்களை உருவாக்குகின்றது, வெவ்வேறு தளங்களில் இருந்து பெற்றுக்கொள்கின்றது என்பதையெல்லாம் பார்த்தோம். அடுத்தது வெறும் உண்மைகளை மாத்திரம் அது ஒரு முழு நிறைவடைந்த உண்மைகளை மாத்திரம் மனம் கண்டறிவதில்லை. மனம் இந்த இன்ஸ்பிரேஷன்ஸ் என்றால் அதிலிருந்து வேறொரு உண்மையை உருவாக்குவது, அதுதான் இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன் என்பது ஒரு தூண்டுகோல், ஒன்றை அறிவதற்கான ஒரு தூண்டுகோல், அல்லது ஒரு உண்மையின் மூலம் மற்றொரு உண்மையை அறிவது, அதுதான் இன்ஸ்பிரேஷன். ஒரு கவிஞர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தால் தான் அவருக்கு போயட் வரும்னு சொல்லுவோம். அதுபோல் இந்த இன்ஸ்பிரேஷன் என்பது அது வேறொரு தளத்தில் இருந்து மனதிற்கு தருவிக்கப்படுவது. இன்ஸ்பிரேஷன் என்பது வேறொரு தளத்தில் இருந்து மனதிற்கு தருவிக்கப்படுகின்றது. அதுதான் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் பகவான் கூறுகின்றார். மனதிற்கு வெறும் காட்சிகளின் மூலம் கிடைக்கக்கூடிய உண்மைகள் மாத்திரம், நேரடியாக காணக்கூடிய காட்சிகள், அது மாத்திரமல்ல, இன்ஸ்பிரேஷன்ஸும் வருது அப்படிங்கிறார். உண்மைகள் மாத்திரம் நேரடியாக தெரிவிக்கப்படுவதில்லை, இந்த இன்ஸ்பிரேஷன்ஸ் என்பதும் அதுவும் மனதிற்கு கிட்டுகின்றது. எங்கிருந்து கிட்டுகின்றது என்றால், இந்த இன்ஸ்பிரேஷன்ஸ் என்பது அதற்கு மேலுள்ள தளங்கள், சூப்பர் கான்ஷியன்ஸ், விதின் சப்ளிமினல் செல்ஃப், உள்ஜீவன். அதே போல ஃப்ரம் இன்விசிபிள் சோர்சஸ், கண்ணால் பார்க்க முடியாத அந்த அமைப்புகளில் இருந்து எல்லாமே மனதிற்கு அந்த இன்ஸ்பிரேஷன்ஸ் கிட்டுகின்றது. அது மாத்திரமல்ல,
இந்த பிரபஞ்சத்தில் அது எதிர்கொள்ளும் விஷயங்களின் மூலமாகவும் அதற்கு இன்ஸ்பிரேஷன் கிட்டுகின்றது. உதாரணத்திற்கு சொல்லணும் அப்படின்னா, நிறைய விஞ்ஞானிகளுக்கு, விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் தங்களுடைய நடைமுறை வாழ்வில் சந்தித்த எதிர்கொள்ளும் ஒரு அனுபவம் அவர்கள் ஏதோ ஒன்றை கண்டுபிடிப்பதற்கு, ஒரு விஞ்ஞான உண்மையை கண்டுபிடிப்பதற்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக அமைந்துள்ளது என்பதற்கு நிறைய எடுத்துக்காட்டு உள்ளன. இந்த கிராவிடேஷன் தியரி பார்த்தோம் அப்படின்னா, ஆப்பிள் கீழே விழுறது, அதுல இருந்து கிராவிடேஷன் தியரி, இந்த ஆர்கிமிடிஸ் பிரின்சிபிள், இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு எல்லாமே இன்ஸ்பிரேஷன்ஸ் தான் காரணம். அது மாத்திரமல்ல, ஐன்ஸ்டைன் என்ன கூறியுள்ளார் என்றால், தன்னுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு எல்லாவற்றிற்கும் மேஜர் கான்ட்ரிபியூட்டர் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, தனக்கு கிடைத்துள்ள இந்த இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு அவர் கூறியுள்ளார். ஆகையால் அந்த இன்ஸ்பிரேஷன் என்பது வேறொரு தளத்தில் இருந்து தருவிக்கப்படுவது. மேலுள்ள தளம், நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த தளம், இங்கிருந்து தருவிக்கக்கூடியது. அது வெறும் இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதிர்கொள்ளும் விஷயங்களின் மூலமாக மாத்திரம் அல்ல, அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். நாட் ஓன்லி ஃப்ரம் த இம்பாக்ட்ஸ் ஆஃப் த விசிபிள் காஸ்மிக் பினாமினன் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஃப்ரம் அபவ், ஃப்ரம் விதின், from invisible sources, and not only from the impacts of the visible cosmic phenomenon அப்படிங்கிறார். பிரபஞ்சத்தில் நாம் நேரடியாக காணக்கூடிய விஷயங்களில் இருந்து மட்டும் அல்லாமல் வேறொரு தளங்களில் இருந்தும் நமக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் கிடைக்கின்றது, மனதிற்கு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கின்றது அப்படிங்கிறார். இதனால என்ன செய்கின்றது மனம்? இந்த இன்ஸ்பிரேஷன்ல என்ன மூலமாக மனம் என்ன அறிகின்றது என்றால், இந்த பிரபஞ்சத்தில் ஒரு விஷயத்தை அது காணும் பொழுது அதை தாண்டியும் சில விஷயங்களை மனித மனம் காண்கின்றது. அதுதான் இன்ஸ்பிரேஷன் என்பது. பிரபஞ்சத்தில் அது சில விஷயங்களை நேரடியாக காண்கின்றது. அது நேரடியாக காணும் விஷயங்களை தாண்டியும் சில விஷயங்களை அது அந்த நிகழ்வுகளின் மூலம் கண்டறிகின்றது. இது நிறைய பார்க்கிறோம். இன்ஸ்பிரேஷன்ஸ் நிறைய நமக்கே கிட்டும். ஒரு விஷயம் கிட்டும், அதற்கு மேல இன்னொரு விஷயம் கிட்டும். எல்லா விதமான கவிஞர்கள் அவர்களுடைய இன்ஸ்பயர்டு போயட்ரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அவ்வாறுதான் அமைகின்றன. ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அதை தாண்டி வேறொரு விஷயத்தை அறிவது. அதைத்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? இட் சீஸ் ட்ரூத்ஸ் அதர் தேன் தோஸ் சஜஸ்டட் பை த ஆக்சுவல் பிசிகாலிட்டி அரவுண்ட் இட். இங்கேயும் என்ன செய்கின்றது மனித மனம்? அத்தகைய விஷயங்களை மனதிற்குள் வாங்கி கொண்டு மனதினுடைய சக்தியின் மூலம் உருவாக்குகின்றது. இட் பிளேஸ் சப்ஜெக்டிவ்லி வித் டிரான்ஸ்மிட்டட் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் ஃபார்ம்ஸ் ஆஃப் தீஸ் ட்ரூத்ஸ். அந்த உண்மையினுடைய உருவாக்கங்கள், வடிவங்களின் மூலமாக அதை தன் மனதிற்குள்ளேயே உருவாக்குகின்றது. சில விஷயங்கள் என்ன செய்கின்றது? அது படைப்புகளாக வெளிப்படுத்துகின்றது. உதாரணத்திற்கு கவிஞர்கள் பார்த்தோம் அப்படின்னா, கவிஞர்கள் இல்ல ஓவியர்கள் பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க. நிறைய விஷயங்களை பார்த்து அவங்க இன்ஸ்பயர் ஆகிறாங்க. எல்லாமே அவர்களுடைய மனதிற்குள் ஒரு வடிவங்களாக உருவம் எடுக்கின்றன. ஆனால் அவர்கள் அனைத்தையுமே கவிதைகளாகவோ ஓவியங்களாகவோ படைப்பதில்லை. சில விஷயங்களைத்தான் அவர்கள் அவ்வாறு படைக்கின்றார்கள். சில விஷயம் அவர்களுடைய மனதிற்குள்ளேயே நின்று விடுகின்றன. அதைத்தான் பகவான் இங்கே கூறுகின்றார். Here too, it plays subjectively with transmitted or constructed forms of these truths, or it selects for objectivization, attempts to realize. சில விஷயங்களை தேர்ந்தெடுத்து உருவாக்குகின்றது. ஆகையால மனம் என்ன செய்கின்றது? வெவ்வேறு தளங்களில் இருந்து விஷயங்களே பெறுகின்றது. மனம் உண்மையிலே இந்த பேராகிராஃப்ல பகவான் கூறக்கூடிய இந்த அடிப்படை உண்மை என்னவென்றால், நம்பர் 1, மனம் இந்த மாயாவாதிகள் கூறுவது போல மனம் உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த பொய்யான இந்த மாய தோற்றம், இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் குறித்த மாயை என்பது மனதினால் தோற்றுவிக்கப்படுவது இல்லை. நம்பர் 1. இரண்டாவது, மனம் என்பது ஒரு இடைப்பட்ட சாதனம் தான். மனதிற்கு அந்த உருவாக்கும் சக்தி, பவர் ஆஃப் கிரியேஷன், பவர் ஆஃப் இல்யூஷன் என்பது கிடையாது. இட் இஸ் ஒன்லி an intermediary instrument. அதுதான் உண்மை. அப்புறம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த இத்தகைய அமைப்புகளை மனம் கொண்டது இருப்பதனால இதன் அடிப்படையில
மனதினுடைய குறைகளை வைத்துக்கொண்டு மனம்தான் இந்த பிரபஞ்சத்தை ஒரு மாய தோற்றமாக சித்தரித்து காட்டுகின்றது என்ற முடிவுக்கு நாம் வர முடியாது. நம்பரும் இது ஒரு கருத்து. அடுத்தது, மனம் ஒரு இடைப்பட்ட சாதனம் என்றால், இடைப்பட்ட சாதனமாக இருந்து வெவ்வேறு அமைப்புகளிலிருந்து அது தகவல்களை பெற்றுக்கொள்கின்றது. எந்தெந்த நிலைகளிலிருந்து பெற்றுக்கொள்கின்றது? தனக்கு மேலுள்ள அந்த சூப்பர் கான்சியன்ஸ், தனக்கு கீழுள்ள அந்த இன்கான்சியன்ஸ், அது மாத்திரமல்ல, தனக்கு உள்ளுள்ள அந்த உள் ஜீவன் சப்லிமினல் செல்ஃப், அது தனக்கு வெளியில் உள்ள வெளிப்புற உலகு அவுட்வர்ட், இந்த அவுட்டர் எக்ஸிஸ்டன்ஸ், இத்தகைய தளங்களில் இருந்து எல்லாமே விஷயங்களை அது பெற்றுக்கொள்கின்றது. ஆகையால் இவ்வளவு விஷயங்களை இவ்வளவு அமைப்புகளில் இருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களை பெற்றுக்கொண்டு சில விஷயங்களை அது உருவாக்குகின்றது, சில விஷயங்களை அது தன் மனதிலேயே உருவாக்கமாக வைத்துக் கொள்கின்றது. மேலும் அது என்ன செய்கின்றது? இந்த புற உலகில் காணக்கூடிய விஷயங்களை ஒரு அடிப்படை தன்மையாக வைத்துக்கொண்டு அதிலிருந்து என்ன செய்கின்றது? மேலும் அதிலிருந்து பெறக்கூடிய சாத்திய கூறுகளை அது உருவாக்குகின்றது. இதெல்லாமே பகவான் மனிதனுடைய அமைப்புகளை கூறுகின்றார். அதே போல அதற்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்ஸ்பிரேஷன்ஸ் அதுவும் பார்த்தோம் என்றால் அதுவும் வெவ்வேறு தளங்களில் இருந்து மனித மனதிற்கு கிடைக்கின்றது. அது மாத்திரமல்ல, புற உலகில் இருந்து காணக்கூடிய விஷயங்களை அது மேற்புறத்தில் காணக்கூடிய விஷயங்களை தாண்டியும் சில விஷயங்களை அது கண்டறிகின்றது. அதன் மூலமாக தன்னுடைய மனதில் மனதின் மூலம் சிலவற்றை உருவாக்குகின்றது. சில விஷயங்களை மனதிலேயே அந்த நிலையிலேயே வைத்துக் கொள்கின்றது. ஆகையால் பகவான் இங்க அடிப்படையில் என்ன கூறுகின்றார் என்றால், மனம் என்பது அடிப்படையாக எதையும் உருவாக்குவதில்லை. அது டிஃபரண்ட் சோர்சஸ்ல இருந்து விஷயங்களை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து ஒன்றை அதன் மூலமாக வெளிப்படுத்துகின்றதை ஒழிய அதுக்கு சோர்ஸ் மூலம் என்பது வேறெங்கோ இருக்கின்றது, மனதில் இல்லை. அதுதான் இங்க தெளிவுபடுத்துகின்றார். த சோர்ஸ் ஆஃப் ட்ரூத், சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வேறெங்கோ இருக்கின்றது. ஆகையால மனித மனம்தான் காரணம், மைண்ட் தான் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள். இஃப் தெர் இஸ் நோ மைண்ட் தெர் இஸ் நோ யூனிவர்ஸ் என்கின்ற கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதைத்தான் அடிப்படையில கூறுகின்றார். இஃப் தெர் இஸ் நோ மைண்ட் தெர் இஸ் நோ யூனிவர்ஸ் அப்படிங்கிற கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற மாயாவாதிகளினுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றுதான் பகவான் கூறுகின்றார். இது பேராகிராஃப் 21 ஃபுல்லா இந்த கருத்து தான். பேராகிராஃப் 22ல இன்னும் பகவான் ஆழமாக செல்கின்றார். அது மிகவும் நீண்ட பேராகிராஃப். அதை நாம் அரைகுறையாக படிக்க முடியாது. அடுத்த செஷன் நம்ம முழுமையாக பார்க்கலாம். தற்பொழுது மதர் மைண்ட் பத்தி சொல்லியிருக்கிறாங்க, அதை பார்க்கலாம். அது ரொம்ப இதுக்கு ரிலேட்டடா இருக்கும், ஆனால் ரொம்ப அழகாக நமக்கு புரியும். எஸ் சார், அசோகன் சார். சார், இந்த லாஸ்ட் பட் ஒன் செக்ஷன் அதுல கிளாரிபிகேஷன் கேட்கலாமா? எஸ் சார், ப்ளீஸ். சார், உங்க வாய்ஸ் ஆடிபிளா இல்ல. அசோகன் சார், நீங்க பேசுறீங்களா? எனக்கு கேட்கல, ஒன்னும் கேட்கல. மத்தவங்களுக்கு கேக்குதா? இல்லம்மா. சார், இப்ப கேக்குது. சொல்லுங்க சார். சாரி சார், உங்க மைக்ல ஏதோ மிஸ்டேக் இருக்கா? கேட்கல உங்க பேசுறது. இல்ல, கேட்கல. சார் am I audible now? இப்ப கேக்குது சார், சொல்லுங்க. Last two sentences of the last but one section, sir. படிங்க It சார். selects the mind. The mind selects some out of these possibilities, அதாவது unrealistic possibilities, for a subjective action.
and plays with imagined or inwardly constructed forms of them. இந்த சென்டென்ஸ் வந்து அது ட்ரீமுக்கு ஒப்பிடலாமா, அது ஒண்ணு. அப்புறம் அடுத்த சென்டென்ஸ் வந்து அதாவது ஃபினிஷிங் சென்டென்ஸ், இட் சூசஸ் அதர்ஸ் ஃபார் அப்ஜெக்டிவைசேஷன் அண்ட் அட்டெம்ப்ட்ஸ் டு ரியலைஸ் தம். இத வந்து நம்ம இந்த கரண்ட் டெர்மினாலஜில எந்த பாராகிராஃப்ல வருது சார், சொல்லுங்க சார். இந்த லாஸ்ட் செக்ஷன், இந்த 21st தான். அதுல லாஸ்ட் பட் ஒன் செக்ஷன் சார். ஒன் மினிட். லாஸ்ட் பட் ஒன் செக்ஷன் கடைசியா படிச்சது லாஸ்ட் லைன். ஓகே, லாஸ்ட் பேராகிராஃப். ஓகே, லாஸ்ட் பேராகிராஃப், லாஸ்ட் செக்ஷன், அதாவது பட் இட் ரிசீவ்ஸ், அதுல இருந்து படிச்சோம். அதுல ஓகே ஓகே ஓகே. ஹியர் டு சொல்லுங்க சார். லாஸ்ட் டூ சென்டென்சஸ், இட் செலக்ட்ஸ் சம் அவுட் ஆஃப் தீஸ் பாசிபிலிட்டிஸ் for a subjective action and plays with imagined or inwardly constructed forms of them. இந்த சென்டென்ஸ்ல பகவான் சொல்றது வந்து ட்ரீம் அங்கறத நம்ம ட்ரீம்ங்கறத ஒப்பிட முடியுமா இதோட. அப்புறம் லாஸ்ட் சென்டென்ஸ், இட் சூசஸ் அதர்ஸ் ஃபார் அப்ஜெக்டிவைசேஷன் அண்ட் அட்டெம்ப்ட்ஸ் டு எரேஸ் தம். இத வந்து நம்ம வேல்யூ அடிஷன் சொல்றோம் இல்லையா, இப்போ இந்த டெர்மினாலஜி அப்படியே சொல்ல முடியுமா அப்படிங்கறதா. Have you made myself clear, sir? ஓகே, ஒரு நிமிஷம். நீங்க கேக்குறது என்ன? இட் செலக்ட்ஸ் சம் அவுட் ஆஃப் தீஸ் பாசிபிலிட்டிஸ் ஃபார் எ சப்ஜெக்டிவ் ஆக்ஷன் அப்படின்னு கேக்குறீங்க, அப்படிதான் சொல்றீங்க? And plays with imagined or inwardly constructed forms of them. இதுல எல்லாமே வரும். இதுல ட்ரீம்ஸ் வரும், விஷன்ஸ் வரும், எல்லாமே வரும். ட்ரீம்ஸும் வரும், விஷன்ஸும் வரும். அது இல்லாம நீங்க வந்து ஒரு இன்வர்ட்லி நீங்க சில ஒரு போயட்டா இருந்து இன்வர்டா நீங்க உங்களுடைய இதை நீங்க அதுல இருந்து உருவாக்குனா கூட அதுவும் அதுதான் சப்ஜெக்டிவ் ஆக்ஷன் தான். வெளியில வராது, பட் உள்ளுக்குள்ள சப்ஜெக்டிவா திங்க் பண்ணலாம். எல்லா விதமான சப்ஜெக்டிவ் ஆக்ஷன்ஸும் வரும். சப்ஜெக்டிவ் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னாலே ட்ரீம்ஸு, விஷன்ஸ் எல்லாம் அதுல அடங்கிடுது. இதுல சப்ஜெக்டிவ் ஆக்ஷன் அப்படின்னாலே இட் கண்டெய்ன்ஸ் எவ்ரிதிங். ஏன்னா அதோடைய சோர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளியில இருக்கிற சோர்ஸ் தான். ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த பிசிக்கல் வேர்ல்டுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுல என்ன பண்ணது, proceeding, and it selects some out of these possibilities for a subjective action and with imagined or inwardly constructed forms அப்படிங்கிறது ட்ரீம்ஸ் வரும், விஷன்ஸ் வரும், எல்லாமே வரும் அதுல. ஓகே சார். ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ் ரெண்டுமே தான் அதுல வரும் அதுல. ஓகே சார். ஓ, தேங்க்யூ சார். இன்னொரு விஷயம், இன்னொரு இது கேட்டீங்களா? இது ஒண்ணுதான் கேட்டீங்களா? ஆமா, அடுத்த சென்டென்ஸ் வந்து அது வேல்யூ அடிஷன் சொல்றாங்களே, அது மாதிரி சொல்லலாம் இல்லையா? அது எது சொல்றீங்க? அடுத்த இட் சூசஸ் ஃபார் அதர்ஸ் ஃபார் அப்ஜெக்டிவைசேஷன் அண்ட் அட்டெம்ப்ட்ஸ் டு ரியலைஸ் தம். அது நீங்க வந்து ஆக்சுவலா இப்போ இந்த பறவையை கண்டாங்க, விமானம் படித்தான், அது மாதிரி சொன்னீங்க இல்லையா? அதுதான் உண்மை. ஆமா, அப்ஜெக்டிவ் யூ கிவ் வேல்யூ அடிஷன் டு யுவர் சப்ஜெக்டிவ் பர்செப்ஷன். இப்ப சப்ஜெக்டிவா இருக்கிறதுக்கு நம்ம வந்து வேல்யூ அடிஷன் கொடுத்தோம்னா இட் பிகம்ஸ் அப்ஜெக்டிவ் ஆயிடுது, அப்ஜெக்டிவ் பினாமினன் ஆயிடுது. கரெக்டா நீங்க சொல்றது வேல்யூ அடிஷன் தான். ஓகே சார். எஸ், ட்ரூ. சாரி ஃபார் ஸ்டாப்பிங். பரவாயில்ல. ஸோ இந்த மாமா ஸோ அப்ப ஆரம்பத்துல சொன்ன இந்த மூணுல எதுன்றாரு? இஸ் மைண்ட் is a child an instrument of original illusion, or whether it is the mind itself a primal miscreating force? அது கிடையாது. First and two, அதாவது இந்த is mind the child and instrument of an original illusion, அதுதான் உண்மை. இதுல இது is a mind the child and instrument of an original, அதாவது மைண்ட் வந்து ஒரு இன்டர்மீடியட் அமைப்பு தான். mind the child and instrument of an original இங்க ஒரிஜினல் illusion சொல்ல முடியாது. இங்க இதுவும் தவறு. ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இட் இஸ் நாட் ட்ரூ. மூணாவது இஸ் தேர்ட் இது ஒண்ணுதான். தேர்ட் இருக்கிறது தான் வந்து ட்ரூத்.
ட்ரூத் என்ன அப்படின்னா மைண்ட் இஸ் டிவைடட் ஃப்ரம் த சூப்பர் மைண்ட், பிகாஸ் ஆஃப் தட் இட் இஸ் இன் இக்னோரன்ஸ். அதனாலதான் அதுக்கு வந்து சோர்ஸ் என்னன்னு தெரியல. சோர்ஸ் வந்து சூப்பர் மைண்ட் அப்படிங்கிறத அறியாம மனம் என்கின்ற என்ன தவறான ஒரு நிலையில் இருக்க தான் அனைத்தையும் உருவாக்குகின்றது என்கின்ற ஒரு தவறான ஒரு எண்ணத்தில் மனம் இருக்கின்றது. தட் இஸ் வாட் இட் இஸ் இக்னோரன்ட். பட் சோர்ஸ் வந்து எது அனைத்தையும் உருவாக்குகின்றது என்றால் இந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ் அல்லது சூப்பர் மைண்ட். மனம் எதையும் உருவாக்குவது இல்லை. மனம் அதிலிருந்து பிரிந்து வந்த அமைப்பு. இதுதான் உண்மை. இங்க அவங்க என்ன சொல்றாங்க, இஸ் a mind a child an instrument of an original illusionங்கிறது கிடையாது. வேணா ஒரிஜினல் இல்லியூஷன் அப்படிங்கிறதே இட் இஸ் ஒரிஜினல் இல்லியூஷன்ங்கிற அமைப்பே கிடையாது இல்லையா? நத்திங் இஸ் an illusion. அவங்க என்ன சொல்றாங்க, மனம்ங்கிறதே ஒரு ஒரிஜினல் இல்லியூஷன் அப்படிங்கிறாங்க. மனம் என்பதே ஒரு இல்லியூஷன் அப்படின்னு சொல்றது அதுவும் தப்பு. இட் இஸ் ராங். அதே போல மனம் தான் அனைத்தையும் உருவாக்குவது அதுவும் சொல்வதும் தப்பு. எதனால எப்படி ஏற்பட்டு அடிப்படையில என்ன காரணத்தினால இவ்வளவு குழப்பங்கள் ஏற்படுகின்றது? why we are not able to see the truth? because the mind fails to see the truth because it is separated from its source, that is super mind, which is the creator of everything. அதனால தான் இவ்வளவு ப்ராப்ளம் வருது. அந்த தேர்டா சொல்லி இருக்கிறது தான் உண்மை. பகவான் சொல்லக்கூடியதுல இந்த தேர்டா சொல்லக்கூடியது தான் உண்மை. ஃபர்ஸ்ட் ரெண்டு சொல்லக்கூடியது இட் இஸ் நாட் ட்ரூ. ஓகே. அடுத்தது மதருடைய படிக்கலாமா சார்? சுந்தர் சார், இந்த மதர் வந்து மைண்ட் பத்தி பேசியிருக்கிறாங்க, அதை பத்தி படிக்கலாமா? Yes sir. The mother on the role of mind. Mother, if the heart can be the means of a more direct knowledge, what is the role of the intellect as an intermediary of knowledge? Mother answers, as an intermediary, did you say? For the true role of the mind is the formation and organization of action. The mind has a formative and organizing power, and it is that which puts the different elements of inspiration in order for action, for organizing action. And if it would only confine itself to that role, receiving inspirations, whether from above or from the mystic center of the soul, and simply formulating the plan of action in broad outline or in minute detail for the smallest things of life or the great terrestrial organizations, it would amply fulfill its function. மேல படிக்கட்டுமா இல்ல நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க சார்? இந்த படிச்சிருங்க சார். இதை நீங்க படிச்சிருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த அடுத்த இதையும் படிச்சிருங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இட் இஸ் நாட் an instrument of knowledge. Yes. It is not an instrument of knowledge, but it can use knowledge for action, to organize action. It is an instrument of organization and formation, very powerful and very capable when it is well developed. அடுத்து ஃபுல்லா படிச்சிருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறமா அட்டஸ்ட் பண்ணிடுறேன். One can feel this very clearly when one wants to organize one's life. For instance, to put the different elements in their place in one's existence. There is a certain intellectual faculty which immediately puts each thing in its place and makes a plan and organizes. And it is not a knowledge that comes from the mind. It is a knowledge which comes, as I said, from the mystic depths of the soul or from a higher consciousness. And the mind concentrates it in the physical world and organizes it
to give a basis of action to the higher consciousness. One has this experience very clearly when one wants to organize one's life. Then there is another use. When one is in contact with one's reason, with the rational center of the intellect, the pure reason, it is a powerful control over all vital impulses. All that comes from the vital world can be very firmly controlled by it and used in a disciplined and organized action. But it must be at the service of something else, not work for its own satisfaction. These are the two uses of the mind. It is a controlling force, an instrument of control, and it is a power of organization. That is its true place. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் Thank நான். Okay. இப்போ மதர் நம்ம படித்த கருத்துக்கள் லைஃப் டிவைன்ல படித்தோம். அதில் உள்ள உண்மைகளைத்தான் நாம் இங்கேயும் காண்கின்றோம். இங்கு என்ன காண்கின்றோம் என்றால், அங்கு என்ன பார்த்தோம்? மைண்ட் இஸ் அன் இன்டர்மீடியரி, இடைப்பட்ட அமைப்பு, ஒரு இன்டர்மீடியரி அமைப்பு தான். இட்ஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறத பார்த்தோம். இங்க அன்னை என்ன கோருகின்றார்கள்? மனம் என்பதற்கான வேலை என்ன, மனதினுடைய வேலை என்ன? அதற்காக மனம் என்பதை நம்ம அதற்கு எந்த விதமான பங்கும் இல்லை என்று ஒதுக்கி தள்ள முடியாது. அதோடைய சோர்ஸ், அதுக்கு தெரிவிக்கக்கூடிய விஷயங்கள் வெவ்வேறு தளங்களில் இருந்து வந்தாலும் கூட மனம் என்ன செய்கின்றது? அதுதான் அனைத்தையும் அது ஒழுங்குபடுத்தி அது செயல்படுத்துகின்றது. அதனால மனம் என்பதற்கு வேலை என்னவென்றால், மனம் அனைத்தையுமே ஒழுங்குபடுத்தி செயல்படுத்துகின்றது. ஃபார்மேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறாங்க மதர். மனதிற்கு என்ன ஒரு பெரிய சக்தி இருக்கின்றது என்றால், ஒன்றை ஒழுங்குபடுத்தி அதை ஒரு வகைப்படுத்தும் அந்த சக்தி மனதிற்குத்தான் இருக்கின்றது. ஃபார்மேட்டிவ் அண்ட் ஆர்கனைசிங் பவர். மனதிற்கு அந்த வெவ்வேறு தளங்களில் இருந்து அந்த தகவல்கள், இன்ஸ்பிரேஷன் இதெல்லாம் கிட்டுகின்றது. கிட்டினாலும் கூட அது என்ன செய்கின்றது? அவைகளை ஒரு ஒழுங்கான செயல்பாட்டிற்காக அதுதான் நெறிப்படுத்துகின்றது. மனம் நெறிப்படுத்துகின்றது. ஆகையால் அதனுடைய செயல்பாடு எப்படி என்றால், பகவான் அன்னை என்ன கூறுகின்றார்கள்? மனதிற்கு இன்ஸ்பிரேஷன்ஸ் வெவ்வேறு தளங்களில் இருந்து வருகின்றன என்பதை அன்னையும் இங்கு சுட்டி காட்டுகின்றார்கள். வெதர் ஃப்ரம் அபவ் ஆர் ஃப்ரம் த மிஸ்டிக் சென்டர் ஆஃப் த சோல் என்று அன்னை கூறுகின்றார்கள். சைக்கிக் சென்டர்ல இருந்தும் அது மனதிற்கு அந்த தகவல்கள் கிட்டுகின்றன. ஃப்ரம் அபவ் எல்லா தளங்களிலிருந்தும் மனதிற்கு அந்த இன்ஸ்பிரேஷன் கிட்டுகின்றது. மனம் என்ன செய்கின்றது? அவைகளை நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அவைகளை செயல்படுத்துகின்றது. சின்ன சின்ன விஷயங்களை கூட அது கவனத்தில் எடுத்துக்கொண்டு அது செயல்படுத்துகின்றது. அது வாழ்வினுடைய சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது ஒரு பெரிய நிறுவனங்களை சார்ந்த அமைப்பாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே தனக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகளை அது செயல்படுத்துகின்றது. இதுதான் மனதினுடைய உண்மையான வேலை. மேலும் என்ன கூறுகின்றார்கள் அன்னை? அது விஷயத்தை உருவாக்குவது இல்லை. இட் இஸ் நாட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ். ஆனால் என்ன செய்கின்றது? அதற்கு கிடைக்கும் விஷயத்தை அது செயல்பாட்டிற்காக ஒழுங்குபடுத்துகின்றது. இட் கேன் யூஸ் நாலேஜ் ஃபார் ஆக்ஷன் அண்ட் ஃபார் ஆக்ஷன் டு ஆர்கனைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறாங்க. அதே போல ஒன்றை நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்துவதில் அது மிகச்சிறந்த சாதனமாக செயல்படுகின்றது அப்படிங்கிறாங்க. எப்பொழுது என்றால், நாம் அதை நல்ல முறையில டெவலப் பண்ணோம் அப்படின்னா,
இட் பிகம்ஸ் an instrument of organization and formation அப்படிங்கிறாங்க. அதே போல வாழ்வினுடைய அனைத்து ஒருவருடைய வாழ்வை வந்து சரியான முறையில் ஒரு ஒழுங்கமைத்து ஒருத்தரை ஒரு நெறிப்படுத்த வேண்டும் என்றால் இந்த மனதினுடைய பங்கு என்பது முக்கியமான பங்கை வகிக்கின்றது அப்படிங்கிறாங்க. அது வந்து நமக்குள்ளேயே அந்த திறமை இருக்கின்றது. இந்த இன்டெலெக்சுவல் ஃபேக்கல்டி வந்து நமக்குள்ளேயே மனம் சார்ந்து இருக்கின்றது அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்து என்ன செய்கின்றது, ஒரு திட்டத்தை உருவாக்கி அதை நெறிப்படுத்துகின்றது அப்படிங்கிறாங்க. இதற்கான அறிவு என்பது மனதில் இருந்து வருவதில்லை. நம்ம ஏற்கனவே லைஃப் டிவைன்ல அந்த பேராகிராஃப் 21ல பார்த்த மாதிரி அதே கருத்தையும் அன்னை கூறுகின்றார்கள். இதற்கான அறிவு என்பது மனதில் இருந்து வருவது இல்லை. It is a knowledge which comes, as I said, from the mystic depths of the soul or from a higher consciousness அப்படிங்கிறாங்க மதர். பகவான் சொல்லக்கூடிய அந்த கருத்தை தான் அன்னையும் இங்கு கூறுகின்றார்கள். இந்த ஹையர் கான்சியஸ்னஸ், இந்த சூப்பர் கான்சியன்ட், அதிலிருந்து தான் விஷயங்கள் வருகின்றன. அவருடைய மிஸ்டிக் டெப்த்ஸ் ஆஃப் த சோல் என்பது சைக்கிக், அந்த பிளேன்லேருந்தும் தகவல்கள் கிட்டுகின்றன, அந்த அறிவு கிட்டுகின்றது. ஆனால் என்ன செய்கின்றது, மனம் என்ன செய்கின்றது, அதை இந்த புவி சார்ந்த வாழ்வில் அத்தகைய ஒரு விஷயங்களை புவி சார்ந்த உலகில் நெறிப்படுத்தி வகைப்படுத்தி அது செயல்முறையாக ஆக்கி காட்டுகின்றது. The mind concentrated in the physical world and organizes it to give a basis of action to the higher consciousness. இந்த உயர் உணர்வு தளம் அது வழங்கும் உண்மை தகவல்களை இந்த புவி சார்ந்த உலகில் எது செயல்முறையாக ஆக்கி காட்டுகின்றது என்றால் இந்த மனம் என்ன செய்கின்றது, அதுதான் செயல் வடிவம், அதற்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்கின்றது. ஒருவர் வாழ்வை வந்து சரியா ஆர்கனைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இத்தகைய ஒரு மனதினுடைய திறமையினால் தான் அது சாதிக்க முடியும் அப்படிங்கிறார். இது ஒரு விஷயம். என்ன விஷயம் என்றால், மேலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களை, உள்ளிருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களை மனம் வகைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அதை செயல்முறையில் அதை அமுல்படுத்துவது, இது ஒரு வேலை. இரண்டாவது, அந்த மனதுக்குள்ளேயே இன்னொரு அமைப்பும் இருக்கின்றது. அதுதான் வந்து அந்த மனிதனுடைய அந்த அறிவு, த ரேஷனல் சென்டர் ஆஃப் தி இன்டெலெக்ட் என்று அன்னை கூறுகின்றார்கள். பியோர் ரீசன் என்று அன்னை கூறுகின்றார்கள். பியோர் ரீசன் என்றால் என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதற்கு பியோர் ரீசன் என்பதற்கான விளக்கத்தை பகவானும் கொடுத்துள்ளார். பியோர் ரீசன் என்பது வெறும் புலன்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய அறிவை மாத்திரம் நம்பாமல் அதையும் தாண்டி உள்ள உண்மையை கண்டறிவது, அதுதான் பியோர் ரீசன் என்பது. இந்த பியோர் ரீசன் வந்து இருக்கும் பட்சத்துல ஒருவருக்கு என்ன சாதிக்க முடியும் என்றால், தன்னுடைய பிராணமயத்தின் மீது அவர் நல்ல ஆளுமையை, ஒரு சிறந்த ஆளுமையை அவரால் கொண்டு வர முடியும். பிராணமயத்தின் உந்துதல்களுக்கு அவர் அதனுள் சிக்க மாட்டார். அவர் அதை வந்து தன்னுடைய அந்த பியோர் ரீசன், தன்னுடைய அறிவு, அதன் மூலம் ஒருவர் தன்னுடைய பிராணமயத்தை நெறிப்படுத்த முடியும், ஒழுங்குபடுத்த முடியும். இது இரண்டாவது வேலை என்று அன்னை கூறுகின்றார்கள். ஏனென்றால் இந்த பிராணமயம் என்பது ஒரு ஆசை வயப்பட்ட ஒரு அமைப்பு. ஆசைக்கும் உந்துதல்களுக்கும் மனிதனை தூண்டுவது. இத்தகைய செயல்களில் இருந்து ஒரு மனிதனை நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்துவது என்பது இந்த அறிவு சார்ந்த மனம், பியோர் ரீசன். இந்த ரெண்டு விஷயங்கள் தான் மனிதனுடைய மனதிற்கு முக்கியமான வேலை என்று அன்னை கூறுகின்றார்கள். நம்பர் 1, இட் இஸ் a controlling force, an instrument of control. அடுத்தது, இட் இஸ் a power of organization. அடுத்தது என்னவென்றால், தன்னுடைய ரீசன் மூலம், தன்னுடைய அறிவின் மூலம் பிராணமயத்தின் தன்னுடைய செயல்பாடுகளை அது நெறிப்படுத்துவது. ஆகையால மனித மனத்திற்கு வேலை இருக்கின்றது. நம்ம அதனுடைய வேலையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது போகலாம். நம்ம அடுத்தது சில கேள்விகள் அன்னையிடம் கேட்கின்றார்கள், அதற்கு பதில் தருகின்றார்.
Sweet Mother, how are our thoughts created by the forces of the universal mind? Mother answers, because the forces of the universal mind enter into our heads. We are bathed in forces. We are not aware of it. We are not something enclosed in a bag and independent from the rest. All forces, all vibrations, all movements enter into us and pass through us. And so we have a certain mental force held in, that is to say, ready to be used by the formative or creative mental power. These are, as it were, free forces. As soon as a thought coming from outside or a force or movement enters our consciousness, we give it a concrete form, a logical appearance, and all kinds of precise details. But in fact, all this belongs to a domain one is rarely conscious of. But this is not a special instance which occurs only from time to time. It is something constant. If a current of force is passing with a particular thought formation, one sees it passing from one into another. And in each one, it forms a kind of center of light or force which keeps the imprint more or less pure, more or less clear, more or less mixed of the initial current. And the result is what we call our thought. But our thought is something which hardly exists. It can be our thought only if, instead of being like a public place, as we generally are in our normal state, we are like a public place, and all the forces pass there, come and go, enter, depart, jostle each other, and even quarrel. If, instead of being like that, we are a concentrated consciousness, turned upwards in an aspiration, and open beyond the limits of the human mind to something higher, then being open like this brings down that higher something across all the layers of reality. And this something may enter into contact with our conscious brain and take a form there which is no longer the creation of a universal force or a personal mind stronger than ours, but the direct expression and creation of a light which is above us, and which may be a light of the highest kind if our aspiration and opening allow it. That is the only case in which one can say that the thought is our own. Otherwise, all the rest is simply a passing notation. We note down, we invest a force with words, a force that is altogether universal and collective, which enters, goes out, moves, and passes freely from one person to another. Thank you. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு கருத்து அன்னை கூறுகின்றார்கள். உண்மையிலேயே நம்ம சொல்கின்றோம் என்னுடைய எண்ணம் அப்படிங்கிறோம். உண்மையிலேயே நம்முடைய எண்ணமா அப்படின்னா கிடையாது. நம்முடைய எண்ணம் என்று பொதுவாக அனைவராலும் எதுவுமே கூற முடியாது. இதை படித்தோம் என்றால் அந்த உண்மைதான் நமக்கு தோன்றுகின்றது. என்ன காரணம் என்றால், இந்த பிரபஞ்ச மனம், யூனிவர்சல் மைண்ட், அதில் உள்ள சக்திகள் தான் நம்முள் நுழைகின்றன அப்படிங்கிறாங்க. நாம் அதில் தான் மூழ்கி இருக்கின்றோம் என்று அன்னை கூறுகின்றார்கள். we are bathed in forces அப்படிங்கிறாங்க. நமக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. நம்ம ஒன்றும் தனியா இல்லை அப்படிங்கிறாங்க. இது அனைத்திலிருந்தும் துண்டிக்கப்பட்ட நிலையில இல்ல, இது எல்லாத்தோட தொடர்புல தான் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் எல்லா விதமான சக்திகள், அதிர்வலைகள், வைப்ரேஷன்ஸ், ஆல் மூவ்மெண்ட்ஸ் என்டர் இன்டு அஸ் அப்படிங்கிறாங்க. அது மாத்திரமில்ல, அது நம்ம வழியா போயிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க.
இது எப்படின்னா, நமக்குள்ளேயே ஒரு நம்மளுடைய மைண்ட்ல சில மென்டல் ஃபோர்ஸ் இருக்கு. அது என்ன செய்கின்றது, இந்த வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த சக்தியின் மூலமாக அது இயக்கப்படுகின்றது அப்படிங்கிறாங்க. வெளியிலேருந்து ஒரு எண்ணம் வருகின்றது, ஒரு சக்தி நம்முள் நுழைகின்றது, நம்முடைய உணர்வு நிலைக்குள் நுழைகின்றது. நாம் என்ன செய்கின்றோம், அதற்கு ஒரு ஒரு உறுதியான வடிவத்தை நாம் தருகின்றோம் அப்படிங்கிறாங்க. எல்லா விதமான துல்லியமான விவரங்களுடன் கூடிய ஒரு வடிவத்தை நாம் வழங்குகின்றோம் அப்படிங்கிறாங்க. ஆகையால இந்த தாட் எப்படி எங்கேருந்து வருகின்றது என்றால் வெளியிலேருந்து வருகின்றது. வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த எண்ணத்திற்கு நாம் தான் ஒரு அழகான வடிவம் கொடுத்து ஒரு லாஜிக்கல் அப்பியரன்ஸ் கொடுக்கின்றோம். துல்லியமான விவரங்களுடன் நாம் தான் அவைகளுக்கு ஒரு வடிவம் தந்து அவைகளிலிருந்து வேறொன்றை உருவாக்குகின்றோம் அப்படிங்கிறாங்க. இது குறித்த உணர்வு நிலை யாருக்குமே இருப்பதில்லை அப்படிங்கிறாங்க. மதர் சொல்றாங்க. இது எப்பொழுதாவது நடைபெறும் ஒரு நிகழ்வு அல்ல அப்படிங்கிறாங்க. இது தொடர்ச்சியாக நடைபெறும் ஒரு நிகழ்வு அப்படிங்கிறாங்க. மதர் என்ன சொல்றாங்க, ஒருத்தருக்கு இந்த பார்க்கக்கூடிய திறமை இருந்தது அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நுழைவதை நம்ம தத்ரூபமா பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. எப்படி ஒரு தாட் ஃபார்மேஷன், ஒரு எண்ணம் எப்படி இந்த தாட் ஃபார்மேஷன், ஒரு எண்ண உருவாக்கம் அங்கு உருவாகுகின்றது, எப்படி அந்த உருவாகிய அந்த ஒரு தாட், ஒரு எண்ண உருவாக்கம் ஒருவரிலிருந்து மற்றொருவருக்கு செல்கின்றது. இது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறாங்க. அதனால யாருமே சொல்ல முடியாது, இது என்னுடைய எண்ணம் என்று சொல்ல முடியாது, கூற முடியாது. ஏனென்றால் அந்த எண்ணம், என்னிடம் உருவாகும் எண்ணம் என்பது வேறொரு இடத்திலிருந்து தோன்றிய எண்ணம், அந்த சக்தி. அதற்கு என்ன செய்கின்றேன், நான் வடிவம் தருகின்றேன், தந்து என்னுடைய எண்ணமாக நான் கூறுகின்றேனே ஒழிய அது உண்மையிலேயே என்னுடைய எண்ணம் இல்லை அப்படிங்கிறாங்க. மேலும் அண்ணன் என்ன கூறுகின்றார்கள், நம்முடைய எண்ணம் என்பது அறவே இல்லை என்று கூறுகின்றார்கள். அவர் தாட் இஸ் சம்திங் விச் ஹார்ட்லி எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறாங்க. எப்பொழுது நாம் நம்முடைய எண்ணத்தை எண்ணம் என்று கூறலாம் எல்லாம். ஏன்னா அண்ணன் என்ன கூறுகின்றார்கள், இதெல்லாம் பப்ளிக் பிளேஸ் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. எல்லாமே ஒரு பப்ளிக் பிளேஸ் தான். பப்ளிக் பிளேஸ்ல என்ன இருக்கும், எல்லாம் போவார்கள் அந்த இடத்துல பீப்புள் கம் அண்ட் கோ. ஒருவருடன் ஒரு பப்ளிக் பிளேஸ், ஒரு மார்க்கெட்டை கற்பனை பண்ணி பார்க்கலாம். அங்க எல்லாரும் வருவாங்க, எல்லா விதமான சக்தி, எல்லா விதமான நபர்களும் வருவார்கள் போவார்கள், எல்லா விதமான இயக்கங்களும் நடைபெறும், சண்டை சச்சரவுகள் நடைபெறும். அது மாதிரிதான் நம்மளுடைய மனம் இருக்கின்றது அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதில் ஏற்படும் எதுவுமே என்னுடைய எண்ணம், நம்முடைய எண்ணம் என்று எவரும் கூற முடியாது அப்படிங்கிறாங்க. அப்படி என்றால் எவ்வாறு நமக்கென்றே கூறக்கூடிய எண்ணத்தை உருவாக்குவது என்றால், அதற்கு அன்னை ஒரு வழி கூறுகின்றார்கள். என்ன கூறுகின்றார்கள், நம்முடைய ஆர்வம், ஆஸ்பிரேஷன் எப்பொழுதுமே அந்த உயர் உணர்வு தளம், அதை நோக்கி மேல் நோக்கிய வண்ணம் எப்பொழுதுமே இருக்க வேணும் அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய அதான் கான்ஸ்டன்ட் ஆஸ்பிரேஷன் நம்ம பார்க்குறோம் பூரண யோகத்துல. ஒன்னாவது முக்கியமான ஒரு செயல் என்னவென்றால் ஆஸ்பிரேஷன். இந்த ஆஸ்பிரேஷன் மேல் நோக்கிய வண்ணம், அந்த உயர் உணர்வு தளத்தை நோக்கிய வண்ணம் எப்பொழுதுமே டேர்ன்ட் அப்வர்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய மனம் என்கின்ற நிலையை தாண்டி அந்த மேலுள்ள தளத்திற்கு நம்மளுடைய ஆஸ்பிரேஷன் என்பது, ஆர்வம் என்பது திறவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அவ்வாறு திறவாக இருக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், நாம் அந்த உயர்தளத்திலிருந்து வேறு ஏதோ ஒன்று, அங்க இருக்கக்கூடிய உயர்வான விஷயம், அந்த ஒளி நம்முடைய மனம் என்கின்ற தளத்திற்குள் நுழைகின்றது. அது மாத்திரமல்ல, அது நம்மளுடைய it makes a conscious contact with our brain and take a form there. அங்கிருந்து ஒரு வடிவம் உருப்பெறுகின்றது. அவ்வாறு அமைக்கப்படும் அந்த வடிவம் இந்த பிரபஞ்ச சக்தியினால் ஏற்பட்ட ஒரு கலவையாக இருக்காது. அது எப்படி இருக்கும் என்றால்,
இட் இஸ் a டைரக்ட் எக்ஸ்பிரஷன் அண்ட் கிரியேஷன் ஆஃப் லைட் விச் இஸ் above us அப்படிங்கிறாங்க. நமக்கு மேலுள்ள ஒளி அதனுடைய ஒரு நேரடியாக வெளிப்பாடாகவும் அதனுடைய ஒரு உருவாக்கவுமாகவும் தான் அத்தகைய ஒரு எண்ணம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது ஒரு உயர்வான ஒளியா இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய ஆஸ்பிரேஷன் உயர்வாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அந்த ஒளியும் ஒரு உயர்வான தளத்திலிருந்து நமக்கு கிட்டும் அப்படிங்கிறாங்க. அத்தகைய நிலையில் ஏற்படும் எண்ணத்தை தான் நாம் கோர முடியும், இது நானே என்னுடைய எண்ணம் என்று. அவ்வாறு இல்லாத பட்சத்துல மற்றது எல்லாமே கடந்து போகக்கூடியவை, எல்லாமே பாசிங் நொட்டேஷன் அப்படிங்கிறாங்க. நமக்கு கிட்ட எங்க இருந்தோ வருகின்றது, நாம் என்ன செய்கின்றோம், நாம் அதற்கு ஒரு சக்தியை அளிக்கின்றோம், அது எல்லாமே அந்த சக்தியை அதற்கு ஒரு வடிவம் கொடுக்கின்றது. எல்லாமே அதுல பிரபஞ்சத்தினுடைய கலப்பு தான் இருக்கின்றது, கலெக்டிவ் அண்ட் யூனிவர்சல் அப்படிங்கிறாங்க. அது நம்முள் நுழைகின்றது, நம்மிலிருந்து வெளியில் செல்கின்றது, ஒரு நபரிடமிருந்து இன்னொரு நபருக்கு செல்கின்றது. ஆகையால் இவ்வாறு தான் எண்ணங்கள் உருவாக்கப்படுகின்றன. எந்த எண்ணமுமே நம்முடைய எண்ணம் என்று கூற முடியாது. ஆனா அதற்கு வழி சொல்கின்றார்கள் என்ன அன்னை, இதுதான் வழக்கமாக நடைபெறுகின்றது. பட் ஒன்ஸ் பிகம், அதற்காகத்தான் அன்னை என்ன கூறுகின்றார்கள், we should become more and more conscious அப்படிங்கிறாங்க. நம்ம கான்சியஸா இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆஸ்பிரேஷன் நம்ம மேலோக்கி இருக்கும் மேலும் மேலும் நம்ம ஆஸ்பிரேஷன் அந்த உயர்வான உணர்வு தளத்துடன் அதற்கு திறவாக இருக்கும் பட்சத்துல நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் அந்த உயர் தளத்தில் இருந்து அதிலிருந்து பெறப்பெற்றவையாகவும் அதனுடைய வெளிப்பாடாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அன்னை எப்படி நடைபெறுகின்றது, அதற்காக வழி என்னவென்றும் கூறுகின்றார்கள். இதுக்கு அடுத்த பேராகிராஃப்ல வர்றதும் அது இந்த கருத்தை தான் அன்னை கூறுகின்றார்கள். அதையும் படிச்சிடுறீங்களா? வேணா ஒரு 2 minutesல முடிச்சிடலாம் அதை நம்ம. Yes, sir. But how is the thought formed in the universal mind? In the universal mind, you say that it comes from outside, don't you? Ideas have a higher origin than the mind. There is a region of the mind higher than the ordinary mind in which there are ideas, typal ideas, really prototypes, and these ideas descend and are clothed in mental substance. So, in accordance with, how to put it, the quality of the receiver, they either keep all their own qualities and original nature or become distorted, colored, transformed in the individual consciousness. But the idea goes far beyond the mind. The idea has an origin much higher than the mind. So, the functioning is the same from both the universal and the individual point of view. The individual movement is only representative of the universal one. The scale is different, but the phenomenon is the same. Of course, these are no longer thoughts as we conceive thoughts. They are universal principles, but it is the same thing. Universal principles on which the universes are built. Complete Works of Mother, Volume 8, page 188 and 190, 344 to 346. இதுல இந்த கடைசி, தேங்க்யூ சார், இதுல கடைசி அன்னை கூறுகின்றார்கள், எண்ணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது பிரபஞ்ச ரீதியாக இருக்கட்டும், தனிப்பட்ட மனங்களாக இருக்கட்டும், அது எண்ணங்கள் அப்படிங்கிறது ஒரு உயர்வான தளத்துல தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. எண்ணங்கள் அதனுடைய தோற்றுவாய் பார்த்தோம் அப்படின்னா, ஐடியாஸ் அப்படிங்கிற ஒரு அதனுடைய தோற்றுவாய் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ஆரிஜின் ஹையர் ரீஜன்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த ஹையர் ரீஜன்ல இருக்கிற இத்தகைய எண்ணங்கள் கீழே இறக்கம் கொண்டு மனம் என்கின்ற அமைப்புகளின், மனம் சார்ந்த அமைப்புகளின் மூலம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றன அப்படிங்கிறாங்க. அது எவ்வாறு வெளிப்படுத்திக் கொள்கின்றன என்பது எதை பொறுத்து அமைகின்றது என்றால், த குவாலிட்டி ஆஃப் த ரிசீவர், ஒருவருடைய மனம் எத்தகைய தன்மையில் இருக்கின்றதோ அதை பொறுத்துதான் இந்த எண்ணங்களின், இந்த உயர்தளத்தில் இருந்து வரக்கூடிய எண்ணங்களின் வெளிப்பாடும் இருக்கின்றது அப்படிங்கிறாங்க. ஒருவருடைய எண்ணம் அந்த ஒருவருடைய அந்த அவருடைய மனதினுடைய அந்த தரம் ஒரு உயர்வான ஆஸ்பிரேஷன்,
அதனுடன் இருக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அவ்வாறு உயரத்தளத்தில் இருந்து வரக்கூடிய எண்ணங்கள் எந்த விதமான ஒரு உரு சிதைவும் அல்லாமல், எந்த விதமான ஒரு உருமாற்றமும் இல்லாமல் ஒரு உயர்வான தரத்தில் வெளிப்படுத்தப்படுகின்றன. அதே சமயம் அந்த கீழே அவருடைய மனம் ஒரு சரியான ஒரு நிலையில் இல்லை, அதனுடைய தரம் குறைவாக இருக்கும் பொழுது அந்த அவ்வாறு உயர்தளத்தில் இருந்து வரும் எண்ணங்களும் எல்லாமே ஒரு சிதைவடைந்த நிலையில் தான் இங்கு வெளிப்படுத்தப்படுகின்றன. ஆகையால் பகவான் இங்க அண்ணன் என்ன கூறுகின்றார்கள், எண்ணம் அப்படிங்கிற எடுத்துக்கொண்டால் என்றால் அது ஒரு உயர்வான நிலையில் தான் இருக்கின்றது. ஐடியா என்பது, எண்ணம் என்பது ஒரு உயர்வான தளத்தில் இருந்து தான் வருகின்றது. அது பிரபஞ்ச ரீதியாக இருக்கட்டும், தனிப்பட்ட மனிதனாக இருக்கட்டும், எண்ணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உயர்வான தளத்தில் இருந்து தான் வருகின்றது. அது எத்தகைய முறையில் ஒரு மனித மனதின் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றது என்பது எதை பொறுத்து என்றால், அந்த எண்ணத்தை வாங்குபவரினுடைய மனதின் தன்மையை பொறுத்திருக்கு அப்படிங்கிறார். த குவாலிட்டி ஆஃப் த ரிசீவர், அதை பொறுத்து தான் அமைகின்றது. ஒரு உயர்வான ஒரு ஆஸ்பிரேஷனோட இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் வரும்பொழுது அதே தரத்துடன் வெளிப்படுத்தப்படுகின்றது. அதே சமயம் அந்த தரத்தில் குறைவாக இருப்பவர்களுக்கு அது ஒரு சிதைந்த நிலையில் வெளிப்படுத்தப்படுகின்றது அப்படிங்கிறாங்க. ஸோ த சோர்ஸ் இஸ் அ சேம் அப்படிங்கிறாங்க. இத்துடன் நம்ம முடித்துக் கொள்ளலாம். அடுத்த செஷன்ல நம்ம மேற்கொண்டு நம்ம பேராகிராஃப் 22 பார்க்கலாம். நம்ம சார் அசோகம் சார், சொல்லுங்க சார். If time permits, சொல்லுங்க ரெண்டு பாயிண்ட் பார்க்கலாமா? சொல்லுங்க சார். சார் தேங்க்யூ சார். இப்போ கடைசியா படிச்சது அதுலேருந்து இன்ஃபர் பண்ணிக்கிற ஒரு விஷயம் இப்போ நம்ம பொதுவா ஐடியா தாட் ரெண்டுத்தையும் நம்ம கிட்டத்தட்ட சினானிமஸா யூஸ் பண்றோம். அப்படி இல்லைங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? எக்ஸாக்ட்லி ரொம்ப நல்லா புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க நீங்க. கரெக்ட். ஐடியாஸ்ங்கிறது அதோடைய ரீஜன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹையர் ரீஜன் தான் அப்படிங்கிறாங்க. தாட்ங்கிறது வேற, ஐடியாஸ்ங்கிறது வேற. ஓகே சார். எக்ஸாக்டா நல்லா புரிஞ்சு கரெக்டா எக்ஸாக்டா நீங்க கிராஸ் பண்ணி சொல்றீங்க சார். தேங்க்யூ சார். இதுக்கு முன்னாடி கொரியினுடைய ஆன்சர்ல மதர் ஹையர் இதுல இருந்து சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன்ல இருந்து வர்றது அந்த தாட் அந்த வாட் எவர் இட் இஸ் ஐடியா, அந்த இன்ஸ்பிரேஷன் அதை நம்மளுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த யூனிவர்சலா அந்த மார்க்கெட் பிளேஸ் மாதிரி இருக்கிறதுல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது மாதிரி இல்லை, அது இன்ஃபீரியர் இல்லை, இது சுப்பீரியரா இருக்கிறதுனால. ஆனா அதை வெதர் இட் கேன் பி, அதாவது குவாலிட்டி தான் மாறுமே தவிர அது வெதர் தட் ரிசீவர் கேன் ஓன் இட், அது கிளைம் பண்ண முடியுமா? ஏன்னா அதுல மிக்சர் இருக்காது அதுல. பிகாஸ் there is no mixture, it is an answer to the individual's aspiration. See, அது மாதிரி வரக்கூடியது எப்படி வருது அப்படின்னா, it is an answer, it is a reply to your aspiration வர்றதுனால you can call it your own. But sir, it comes from above தானே sir? Whatever it is, even though it comes from the above, you can still call it your own because it is an answer. There is a call from below that அது மேலேந்து வருது. அதனால you can call it your own. அதுல கலப்பு இருக்காது இல்ல. What she mother means is that there is no mixture in that. There is no mixture இல்லையா? Whereas யூனிவர்சல் லெவல்ல வரதுல எல்லாருடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களினுடைய கலவை இருக்கும். இந்த மிக்சர் சாதாரணமா எல்லாருக்கும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. Whereas ஹையர் சோர்ஸ்ல இருந்து வர்றது as an answer to your aspiration, naturally it will not have any mixture, it will have a greater truth, you can call it your own அப்படிங்கிறாங்க. அது வரைக்கும் அது இல்ல அப்படிங்கிறாங்க. Okay. Of course, nothing we can call it our own. எல்லாமே டிவைன் தான். That's nothing is our own. But அவங்க ஒரு she wants to make a distinction, அவ்வளவுதான். சாதாரணமா வரக்கூடிய எல்லாம் நம்மளுடைய எண்ணங்கிற சொல்றோமே, அது கிடையாது அப்படிங்கிறாங்க. அதுதான் she wants to clarify. ஒருவேளை மதர்லி கம்பேஷனால ஒரு கன்ஃபெஷன் மாதிரி கொடுக்குறாங்க. அதான். Thank you sir. Thank you. Okay, thank you sir. Thank you. We'll close the session now. Thank you.
Sorry, there is some problem in playing the video. Or 2 minutes, some mother will concentrate on the mother and then we'll close the session.